நான் உங்களோடு ஒரு செய்தியை நான் கொடுக்க விரும்புகிறேன். நாம் இந்த காலை நேரத்தின் செய்திக்காக ரோமருக்கு எழுதின நிருபம் 8வது அதிகாரம் ரோமர் 8வது அதிகாரம் 28, 29, 30 3 வசனங்களை படிப்போம். வசனம் எவ்விதமாய் சொல்லுகிறது: அன்றியும் அவருடைய தீர்மானத்தின்படி அழைக்கப்பட்டவர்களாய் தேவனிடத்தில் அன்பு கூறுகிறவர்களுக்கு சகலமும் நன்மைக்கு ஏதுவாக நடக்கிறது என்று அறிந்திருக்கிறோம். தம்முடைய குமாரன் அநேக சகோதரர்களுக்குள்ளே முதற்பேரானவனாய் இருக்கும் பொருட்டு தேவன் எவர்களை முன்குறித்தாரோ அவர்களை தமது குமாரனுடைய சாயலுக்கு ஒப்பாய் இருக்கிறதற்கு குறித்தாரோ அவர்களை அழைத்திருக்கிறார். எவர்களை அழைத்தாரோ நீதிமான்களாக்கியிருக்கிறார். எவர்களை நீதிமான்களாக்கியிருக்கிறாரோ அவர்களை மகிமைப்படுத்தி இருக்கிறார். கர்த்தர் இந்த பரிசுத்த வேத வாக்கியங்களை ஆசீர்வதிப்பாராக. இந்த காலை நேரத்தில் உங்களோடு பேச விரும்புகிற கர்த்தருடைய சத்தியம், நாம் குமாரனுடைய சாயலுக்கு முன்குறிக்கப்பட்டவர்கள். We are predestined to the image of his son. குமாரனுடைய சாயலுக்கு முன்குறிக்கப்பட்டவர்கள். தலைவணங்கி ஜெபம் பண்ணுவோம். அன்புள்ள பிதாவே, உம்முடைய ஒரே பேரான குமாரனாய் இருக்கிற இயேசு கிறிஸ்துவின் திருநல் நாமத்தில் உம்முடைய பாதபிடத்தில் நாங்கள் வருகிறோம். இந்த வேளையிலே நீர் எங்களுக்கு வேண்டிய உம்முடைய தெய்வீக ஆலோசனையை உம்முடைய வசனத்தின் மூலம் நீர் எங்களுக்கு தரும்படி ஜெபம் பண்ணுகிறேன். உம்முடைய கிருபையின் கருத்துக்குள்ளே எங்களை மூடி மறைத்து கொள்ளும். வசனம் உம்முடையது. வசனத்தை தந்தவர் பரிசுத்த ஆவியானவர். இதற்குரிய வியாக்கியானத்தை விளக்கத்தை ஆவியானவரே நீர் தரும்படி ஜெபம் பண்ணுகிறேன். உம்முடைய கிருபை எங்களோடு இருப்பதாக. ஆமேன். நான் உட்காருவோம். நேற்றைய தினத்திலே ஒரு அழைப்பை உணர்ந்து கொள்ளுதலை குறித்து ஒரு செய்தியை நாம் படித்தோம். யோசேப்பை கர்த்தர் அழைத்த அந்த அழைப்பு எப்படிப்பட்டது, அந்த அழைப்பை கர்த்தர் நிறைவேற்றுகிறதற்கு அவன் கடந்து போன அந்த கடினமான பாதை, இவைகள் எல்லாவற்றை குறித்து நாம் பார்த்தோம். அது இட்ஸ் a ஸ்பெசிஃபிக் காலிங், ஒரு குறிப்பிட்ட நிலையில் தேவன் வைத்த அழைப்பு. இந்த அழைப்பு, இங்கே ஒரு அழைப்பை பற்றி படிக்கிறோம். நாம் தேவனுடைய தீர்மானத்தின்படி அழைக்கப்பட்டவர்கள், அக்கார்டிங் டு ஹிஸ் பர்பஸ். அப்போ தேவன் அழைத்த அழைப்பில் தனிப்பட்ட அழைப்பும் இருக்கிறது, பொதுவான அழைப்பும் இருக்கிறது. அப்போ அந்த பொதுவான அழைப்பின் நிலைமையிலே தேவனுடைய ரட்சிப்பு, மீட்பு, அவர் தருகிற சில ஆவிக்குரிய ஆசீர்வாதங்கள், உன்னதங்களினுடைய ஆசீர்வாதங்களாலே நம்மை ஆசீர்வதித்திருக்கிறார். அவைகளெல்லாம் அழைக்கப்பட்ட எல்லாருக்கும் பொதுவானது. அப்போ பாவ மன்னிப்பு, பாவ அடிமைத்தனத்திலிருந்து விடுதலை, நித்திய ஜீவன், நீதிமானாக்கப்படுதல், இதெல்லாம் எல்லாருக்கும் பொதுவான நல்ல ஆசீர்வாதங்கள். இது எல்லாரும் சுதந்திரிக்கணும். அந்த வரிசையில் ஒரு முக்கியமான காரியம் என்னென்னா, வேதம் கற்பிக்கிறது அவருடைய குமாரனுடைய சாயலுக்கு ஒப்பாக இருப்பதற்கு நம்மளை முன்குறித்திருக்கிறார். யாரை போல இருப்பதற்கு? குமாரனுடைய சாயல். அப்போ யாரை முன்குறித்தாரோ குறித்தவர்களை தேவன் அழைத்திருக்கிறாராம். அப்போ முதலாவது தேவன் எதை கொடுக்கிறார்? அழைப்பு கொடுக்கிறார். பூமியின் எல்லை எங்கும் உள்ளவர்களே என்னை நோக்கி பாருங்கள், அப்படி ரட்சிக்கப்படுவீர்கள். இது தேவன் தருகிற அவருடைய உன்னதமான அழைப்பு. அப்போது அந்த அழைப்பு இன்றைக்கு பூமியின் கடைசி பரியந்தம் செல்லுகிறது. வரும்படி அவரிடத்தில், அதான் ஆண்டவர் சொல்ல, என்னிடத்தில் வருகிற ஒருவனை நான் புறம்பே தள்ளுகிறதில்லை. வருத்தப்பட்டு பாரம் சுமக்கிற எல்லாரும் என்கிட்ட வாங்க. நீங்கள் திருப்தி செய்யாததுக்காக பணத்தையும் பொருளையும் செலவு பண்ணிவிட்டு கஷ்டப்படுறீங்க, வாங்க, ஏன் நான் உங்களுக்கு இலவசமாக தர்றேன். பணமும் இன்றி விலையும் இன்றி திராட்சரசமும் எதுவும் கொள்ளுங்கள்ன்றாரு. எவ்வளோ ஒரு நல்ல ஆண்டவர் இல்லை? அப்போ நிறைவானது தேவனிடத்திலே இலவசமாய் அவருடைய கிருபையினாலே நமக்கு அது அளிக்கப்படுகிறது. இந்த அழைப்பை தேவன் கொடுக்கும்போது, இந்த அழைப்பை தேவன் என்ன பண்ணுறாராம்,
கொடுக்கும்போது பொதுவாக தான் கொடுக்குறாரு. ஆனால் அந்த அழைப்புக்கு எல்லாரும் செவி கொடுக்கறதில்லை. ஆனால் வேதவசனம் முன்னாடி சொல்லுகிறது, எவர்களை முன்குறித்தாரோ, ப்ரீடிஸ்டைன். இப்போ இந்த இடத்துல ஒரு சின்ன சிக்கல் வருது. என்ன சிக்கல்னா, அப்போது ஆண்டவர் உலகத்தில் படிச்சிருக்கிற எல்லா மனுஷரையும் முதலையே யாரெல்லாம் வரலாம் யாரெல்லாம் வரக்கூடாதுன்னு லிஸ்ட்டு போட்டார் போல இருக்கு. என்னது, யார் வரலாம் யார் வரக்கூடாதுன்னு லிஸ்ட்டு போட்டார் போல இருக்கு. அப்போ அந்த லிஸ்ட்டு படி தான் கூப்பிட்றாரு போல இருக்கு. இப்போ லிஸ்ட்டில் இல்லாதவெல்லாம் சுவிசேஷத்துக்கு செவி கொடுக்கல, லிஸ்ட்டில் இருக்கிறவன் பூரா எதுக்கு செவி கொடுத்தாச்சு, அப்படி ஒரு எண்ணம் கொண்டாங்க. இது முற்றிலும் தவறானது. இப்படி ஒரு தவறான விளக்கத்தை கொடுக்கக்கூடிய ப்ரீடெஸ்டினேஷன், தேவனுடைய முன் தீர்மானத்தை பற்றி இப்படி தவறான விளக்கத்தை கொடுக்குற ஒரு கூட்டம் இருக்குது. அதை விட்டுருவோம். பட் வாட் த பைபிள் சேஸ், தேவனுடைய முன்குறித்தலை பற்றி நீங்கள் படிக்கும்போது அதை எப்படி நம்ம புரிந்து கொள்ளணும்னா, தேவனுடைய முன்குறித்தல் என்பது யாரெல்லாம் வரலாம் யாரெல்லாம் வரக்கூடாதுன்னு லிஸ்ட்டு போட்டுட்டு ஆண்டவர் அக்செப்டடு ரிஜெக்டடு அப்படின்னு 2 லிஸ்ட்டு ஆண்டவர் கையில் கிடையாது. அது மாதிரி கிடையாது. தேவன் என்ன செய்கிறாருன்னா, அழைப்பு எல்லாருக்கும் ஒன்று தான் கொடுக்குறாரு. ஆனால் அந்த அழைப்பை யார் கடைசி வரை ஏற்றுக்கொண்டு தக்க வைத்து கொண்டு இருப்பான் என்பதை ஆரம்பத்திலேருந்து அவரால் எதை பார்க்க முடியுதுங்க, முடிவை காணக்கூடிய. அதாவது இப்போ ஒரு பள்ளிக்கூடத்தில் ஒரு வகுப்பில் ஒரு ஆசிரியர் பாடம் சொல்லி தராங்க. பிள்ளைகள்லாம் படிக்கிறாங்க பாருங்கள். ஒரு 50-60 மாணவர்கள் உட்காந்துருக்குறாங்க. எல்லாருக்கும் ஒரு மாதிரி தான் கிளாஸ் எடுக்கிறார். பட் முதல் நாள் கிளாஸ்லேயே இதில் எவ்வளோ பேர் தேர்வாங்க தேர மாட்டாங்கன்னு என்ன செய்யாதுங்க, அவருக்கு தெரியாது. அவர் நடத்துகிறாரு. அவர் பாடு நடத்திக்கிட்டே போகிறார், பாடங்களை ஒவ்வொன்றா நடத்துகிறாரு. அவன் ஒவ்வொருத்தருடைய தரம் என்னங்கிறது, அந்த முதல்ல ஒரு மந்த்லி டெஸ்ட்டுன்னு ஒன்று வைப்பாங்க. அதில் கொஞ்சம் சில விஷயங்கள் தெரிய ஆரம்பிக்கும். அப்போது வாத்தியாரே பார்ப்பார், கொஞ்சம் பசங்க நல்லா டாப்பாக படிக்குதுங்க, நல்லா மார்க் வாங்குதுங்க, ஒன்றும் கொஞ்சம் சுமாராக இருக்குது, கொஞ்சம் ஒரு கூட்டம் கொஞ்சம் மக்கு கூட்டமாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு பார்ப்பார். அந்த மக்கு கூட்டத்தை கூப்பிட்டு என்ன பண்ணுவான்னா, இன்னும் கொஞ்சம் பூஸ்ட்டு கொடுத்து கொஞ்சம் ட்ரைனிங் எல்லாம் கொடுத்து நல்லா படிப்பா கொள்ளுப்பா அப்படின்னு ஏதாவது சொல்லுவார். சொல்லும்போது அது என்ன பண்ணுன்னா, அடுத்த பரீட்சையில் ஒரு சின்ன ஒரு முன்னேற்றத்தை கொண்டு போகும். ஆனால் படிக்கிற அந்த 50-60 பேருக்கும் எல்லாரும் சூப்பர் மார்க் வாங்குவார்கள் என்கிற உத்தரவாதத்தை அவரால் என்ன பண்ண முடியாதுங்க, கொடுக்க முடியாது. அப்போ போக போக தான் அது என்ன செய்யுதுங்க தெரியுது. இப்போது கடைசியில் இந்த முழு ஆண்டு பரீட்சைன்னு ஒன்று வரும் பாருங்களா, ஃபைனல் எக்ஸாம். அதுக்கு ஒரு 2 மாதத்துக்கு முன்னாடி ஒரு லிஸ்ட் ஒன்று ப்ரிப்பேர் பண்ணுவாங்க, எதெல்லாம் தேரும் எதெல்லாம் தேராது. இப்போ அதுக்கப்புறம் இந்த வந்த சட்டங்களில் தான் அதெல்லாம் ஒரு 25 வந்தாலும் கூட 10 மார்க்கு போட்டு என்ன பண்ணி விடுங்க, தள்ளி விடுங்க, ஆல் பாஸ் பண்ணி விடுங்கன்னு சொல்லி ஒரு சிஸ்டத்தை போட்டு விட்டார். அதனால் அப்படி இப்படி ஏறி தள்ளி முள்ளி வந்தானுங்க. ஆனால் அப்போது அதுக்கு முன்னான காலங்களெல்லாம் 9வது வகுப்புலேயே அவன் தேர மாட்டான்னு தெரிஞ்சிச்சுன்னா அங்கேயே உட்கார வச்சு அவனை இன்னொரு வருஷம் படிக்க வச்சு தான் 10th SSLCக்கு என்ன செய்வாங்க, அனுப்புவாங்க. அந்த மாதிரி ஒரு கடினமான சிஸ்டம். இது எப்படின்னு கேட்டிங்கன்னா, இது போக போக தான் தெரியும். ஆனால் தேவனுக்கு அப்படி அல்ல. அவருக்கு கடைசியிலிருந்து ஆரம்பம் தெரியும், ஆரம்பத்திலேருந்து கடைசி. அப்போது அவர் முதல் கிளாஸ் எடுக்கும்போது இந்த 50ல் எத்தனை தேரும் எத்தனை தேராதுங்கிற துல்லியமான விவரம் நல்லா சொல்லுங்கள், எல்லோரும் சொல்லுங்கள், எவ்வளவு த அக்யூரேட் ரிசல்ட் அவர் கையில் என்ன செய்யுதுங்க இருக்குது. அந்த அக்யூரசி தான், அந்த அடிப்படையில் தான் வேதம் சொல்லுகிறது, யாரெல்லாம் இந்த ஓட்டத்தை ஜெயமாய் ஓடி நல்ல விதமாய் முடிப்பார்கள் என்று தம்முடைய நாலேஜில் தம்முடைய முன் அறிவிலே தேவன் பார்க்கிறதுனாலே அந்த நிலையில் உள்ளவர்களை குறித்து தான் சொல்லுகிறது. இவர்களாம் என்ன செய்யப்பட்டவர்கள், முன்குறிக்கப்பட்ட. அதுக்காக மற்றவங்களெல்லாம் தள்ளுபடி செய்யப்பட்டவர்கள் என்ற அர்த்தம் கிடையாது. எல்லாருக்கும் தேவன் ஒரே வாசனத்தை, ஒரே செய்தியை, ஒரே காரியத்தை தான் எல்லாம் பண்ணுறாரு. தேரும் தேராது போயிடும். இப்போ கூட பாருங்கள், நம்ம உட்கார இப்போ கஷ்டப்பட்டு உபவாச கூட்டம் வச்சுருக்கோம், ஒன்று ஒவ்வொரு வேலைக்கு போயிருக்குது. சிலருடைய வராமையில் சில நியாயமான காரணம் இருக்குது, அதை ஏற்றுக்கொள்ளலாம். சிலர் இதெல்லாம் சுத்தமாக கிடையாது, டுமில் விட்டுட்டுலாம் போகுதுங்க நம்மக்கிட்ட. சரியா? அப்போ என்ன பண்ண முடியும், நம்ம போய் யாரையும் கழுத்தை பிடிச்சலாம் என்ன பண்ண முடியாது. இப்படிலாம் வாங்க அப்படிலாம் நம்ம வி கான் கண்ட்ரோல் தி பீப்புள். அவங்க இஷ்டத்துக்கு அவங்கள விட்டுற வேண்டியதான். அப்போ தேவன் என்ன பண்ணுறாருன்னா, தமது அழைப்பை எல்லாருக்கும் அவர் கொடுக்குறார் பாருங்க. ஆனால் அந்த அழைப்பை பெற்றவர்களை யாரெல்லாம் கடைசி வரை தக்க வைத்துக் கொள்வார்கள் என்கிற அந்த முன்னறிவு யாருக்கு மாத்திரம்தான் உண்டு. இப்போ எங்களுக்கு அந்த லிஸ்ட்டை கொடுத்துட்டாருன்னு வைங்களேன். இப்போது இம்மானுவேல் ஜெப வீடு
ஆண்டவரே உம்மிடத்தில் முன்னறிவு இருக்குது, என்கிட்ட இந்த 100 ஜென்மத்தை கொடுத்துருக்குற, இந்த 100 ஜென்மத்தில் எத்தனை தேர்வு ரிஜெக்டட் ஆகும், எனக்கு ஒரு லிஸ்ட்டு கொடுத்துருங்கன்னு சொல்லிட்டாருன்னு வச்சுக்கோங்க, டென்ஷனே கிடையாது எனக்கு. ஏன்னா நான் போராட வேணாம், யாருக்கிட்டையும் என்ன கட்ட வேணாம், மல்லு கட்ட வேண்டிய அவசியம் இல்லை. சரி, தேர்வுங்கிற லிஸ்ட்டில் இருக்கிறத மாத்திரம் கான்சென்ட்ரேட் பண்ணிவிட்டு பார்ப்பேன், எதெல்லாம் வந்திருக்காங்க, தேர்ற கேஸ் எல்லாம் வந்திருக்கா, அல்லையிலையோ தோத்துற ஆண்டவரே, அப்போ கூட்டத்தை நடத்துவோம். தேராதது வரல, அதான் தேராதுன்னு சொல்லிட்டார்ல, அவரே சொல்லிட்டார்ல, அந்த மாதிரி எண்ணத்துக்குள்ளே போயிடுவோம். இதுக்கு தான் ஆண்டவர் எங்ககிட்ட லிஸ்ட்டெல்லாம் கொடுக்கறது இல்லை. முதல்ல இதில் விட இன்னொரு கூத்து என்னன்னா, அந்த லிஸ்ட்டில் நான் இருக்கிறேன்னாங்கிறதே டவுட்டு. சரியா? அதனால் வேதம் என்ன கற்பிக்கிறது, முடிவு பரியந்தம் நிலைத்திருக்கிறவனே என்ன பண்ணப்படுவான், ரட்சிக்கப்படுவான். அப்போ தேவன் நம்மளை அதுதான் சொல்லுகிறார், கலப்பையின் மீது கை வைத்து பின்னிட்டு பார்க்குற எவனும் எனக்கு என்னவா இருக்க முடியாது, சீசனாக இருக்க முடியாது. அப்போ கடைசி வரை அந்த ஓட்டத்தை ஜெயமாக ஓடி முடிக்கணும். அப்போ ஓடுறவனுக்கும் அந்த இது தெரியல, என்னப்பா போயிடுவியான்னா எனக்கு தெரிலங்க, ஒரு மாதிரி டவுட்டாக இருக்குதுங்க அப்படிங்கிறான். அப்படி இருக்கக்கூடாது. பவுல் என்ன சொல்கிறார் தெரியுமா, நான் நிச்சயம் இல்லாதவனாக ஓடேனுங்கிறார். ஒரு அஷூரன்ஸ் வேணும். கிறிஸ்தவ வாழ்க்கையில் ஓடினா, நான் ஓடுற ஓட்டம் சரியாக இருக்குது, என்னுடைய லெக்கை நான் என்ன செய்வேன், அடைவேன். பவுல் எவ்வளோ கான்ஃபிடெண்ட்டாக சொல்ல, நல்ல போராட்டத்தை போராடினேன், ஓட்டத்தை முடித்தேன், விசுவாசத்தை காத்து கொண்டேன், இது முதல் எனக்கு நீதியின் கிட்ட. இந்த ஒரு நிச்சயம் ஒவ்வொரு கிறிஸ்தவனுக்குள்ளே இருக்கணும். ஆமென். இந்த நிச்சயமான வாழ்வுக்கு தான் கடவுள் அழைச்சிருக்கிறார். சும்மா என்னத்தையோ வாழ்ந்துட்டு ஏசு ரொட்டி கொடுத்தாரு, துணி கொடுத்தாரு, இது வீடு கட்டி கொடுத்தாரு, பால் காய்ப்பு வரணும், 2 பிள்ளை கல்யாணம் பண்ண, சொத்து வாங்கினேன், இடம் வாங்கினேன், அவ்வளோதான், கர்த்தர் நல்லவர், அவ்வளோதான், முடிஞ்சு போச்சு. ஆத்துமமே என் முழு உள்ளமே, அல்லேலூயா, என் ஆத்துமாவை கர்த்தரை சோத்திரே, ஆமேன். இதுவா வாழ்க்கை, கிறிஸ்தவ வாழ்க்கை? இப்படிப்பட்ட ஒரு குரூப்பை குறித்து தான் வேதம் என்ன சொல்லுது, இவர்கள் இம்மைக்காக மாத்திரம் வாழ்கிறவர்கள். இப்போ நிறைய உபவாச கூட்டங்களில் சென்டர் ஃபோக்கஸிங் என்ன இருக்குதுன்னு கேட்டிங்கன்னா வியாதி. அதில் எழுதியிருப்பாங்க, நீங்கள் படிச்சிருக்கீங்களா? இந்த உபவாச கூட்டங்களுக்கான அந்த விளம்பர தம்ப்நெயில்ஸ் ஏதாவது நீங்கள் வீடியோவில் வந்ததுன்னா அதில் ஒரு வரி இருக்கும், வியாதியா, துன்பமா, கடன் பாரமா, எவனுக்கு தான் இல்லை, எல்லாருக்கும் எல்லா பிரச்சனையும் இருக்குது, வாருங்கள், இயேசு இன்றைக்கே உங்களுக்கு விடுதலை தருகிறார். ஸோ இப்படி மக்களுடைய சரீர காரியங்களை மையப்படுத்தின ஒரு நோக்கத்திலே இன்றைக்கி நிறைய கூட்டங்கள் நடக்கிறது. பட் நம்முடைய நோக்கம் அது இல்லை. ஆவிக்குரிய விஷயத்தை வச்சு நம்ம ஜெபம் பண்ணுறோம், கர்த்தர் சரீர காரியங்கள் எல்லாவற்றையும் நமக்கு நிறைவாய் தருவார். ஆமென். முதலாவது தேவனுடைய ராஜ்யத்தையும் அவருடைய நீதியும் தேடுங்கள், அப்பொழுது இவைகள் எல்லாம் உங்களுக்கு கூட கூட. உன் ஆத்மா வாழ்ந்திருந்தாலே நீ எல்லாவற்றிலும் வாழ்ந்து சுகித்திருப்பான்னு என்ன சொல்லுது? ஜெபம் வேத வசனம் நமக்கு தெளிவாக சொல்லுது இல்லையா? அப்போது ஆண்டவரை விட்டு விலகி இருக்கிற, தூரமாக இருக்கிற ஒவ்வொரு ஆத்துமாவும் இன்றைக்கி கர்த்தருக்குள்ள அது நிலைச்சி இருந்ததுன்னு வச்சுக்கோமே, அந்த நிலைச்சிருக்கிறதன் மூலமாக இது இந்த தொடர்பு நல்லா ஆச்சுனால மற்றது என்ன செஞ்சிருங்க, ஆட்டோமேட்டிக்காக சரியாயிரும். இந்த தொடர்பு சரியாக இல்லாததுனால தான் மற்ற எல்லா விஷயங்களும் இன்றைக்கி முன்னுக்கு பின்னாக அவர்கள் வாழ்க்கையில் நடந்து கொண்டிருக்கிறது. சரி, அப்போது இப்போ தேவனுடைய முன் தெரிந்து கொள்ளுதல்னால் என்னன்னு புரிஞ்சுக்கிட்டீங்களா? அப்போது ஆண்டவர் தமது மீட்பை தேவன் கொடுக்கும்போதே தனியாக லிஸ்ட்டு போட்டு மீட்கப்பட்டவர்கள், மீட்கப்பட முடியாதவர்கள், அப்படிலாம் 2 லிஸ்ட்டெல்லாம் கொடுத்தெல்லாம் பண்ணுறவரெல்லாம் கிடையாது. இதை முன்குறித்தல் என்கிறது எதை சொல்கிறாரு? இப்போ நான் ரட்சிப்பை எல்லாருக்கும் கொடுத்துருக்கிறேன், நான் எல்லாருக்காக சிலுவையில் மறித்திருக்கிறேன், எல்லாரையும் நான் அழைத்திருக்கிறேன், எல்லாரும் ஏற்றுக்கொள்கிறார்கள், எல்லாரும் சுவிசேஷத்துக்கு கீழ்ப்படுகிறார்கள். ஆனால் எத்தனை பேர் அதை கடைசி வரை தக்க வைத்துக் கொள்வான் என்பதை என்னால் பார்க்க முடியுது. ஆனால் அப்படிப்பட்டவர்கள் தேவனால் அவர்கள் என்ன பண்ணப்பட்டவர்களா? முன்குறிக்கப்பட்டவர்கள். அந்த முன்குறிக்கப்பட்ட ஜனத்தை வேதம் என்ன சொல்லுகிறது? அழைத்திருக்கிறார், அழைத்தவர்களை நீதிமான்களாக்கி இருக்கிறார். எப்படி நீதிமான்கள் ஆக்கியிருக்கிறார்? அவருடைய சுய நீதியினாலே, தம்முடைய சொந்த நீதியினாலே அவர் நம்மளை என்ன ஆக்கியிருக்கிறாருங்க? ஆமாம், நம்முடைய நீதியை பற்றி என்ன சொல்லுது பைபிள்? அதெல்லாம் துடைத்து போடப்பட்ட கந்தைகளுக்கு, ஒரு வேஸ்ட்டு துணிக்கு சமானங்கிறார் அவர். அது குப்பையில் போடப்பட வேண்டியது. அப்போது இன்றைக்கி உலகத்தின் மதங்கள் ஒரு மனிதனை நீதிமானாக்குகிறதற்கு அவனை ஏதாவது நீ பண்ணி உன்னை நீதிமானாக்கி கொள்ளுன்னு சுயநீதியை கற்பிக்குது. இதை பண்ணு, அதை பண்ணு, அன்னதானம் பண்ணு, இந்த யாத்திரைக்கு போ, அந்த மலைக்கு வா, முட்டிலே நட, தலைகளை நட, நீ உன்னுடைய சரீரத்தை சில விஷயங்களில் நீ வருத்திக்கொள், இப்படி சில விஷயங்கள் எல்லாம் கற்பித்து இதெல்லாம் பண்ணிட்டேன்னா
இந்த இத்தனை குளத்தில் ஏறி இறங்கி குழி அவன் உலகத்தின் மதங்கள் எல்லாம் என்னென்னத்தையோ காரியங்களை எல்லாம் கற்பிச்சு மக்களை சொல்லுது. ஆனால் ஆண்டவர் சொல்கிறாரு, உங்கள் நீதியால் அல்லப்பா, நீங்கள் எல்லாம் என்னுடைய நீதினால் என்ன ஆக்கப்பட்டிருக்கிறீங்க, நீதிமான்கள் ஆக்கப்பட்டிருக்கிறீங்க. அப்படிப்பட்டவர்களை தேவன் மகிமைப்படுத்தியிருக்கிறார். அப்போது இந்த கிறிஸ்தவ வாழ்க்கையின் அழைப்பு எப்படிப்பட்டதுன்னா ஒரு மகிமையான அழைப்பு. இட் இஸ் a glorious life. ஆமென். எந்த விதத்தில் க்ளோரி? பாவத்திலும் அக்கிரமத்திலும் அந்தகாரத்திலும் இருந்த நமக்குள்ளே கர்த்தர் வெளிச்சத்தை கொடுத்திருக்கிறார். அந்த வெளிச்சமே என்னதுதான்? ஒரு பெரிய மகிமை. ஆமென். வேதத்தில் வாசிக்கிறோம், எங்கள் உள்ளங்களில் அவர் பிரகாசித்தார் என்று எழுதப்பட்டிருக்கிறது இல்லையா? அப்போது நம்முடைய இருளான வாழ்க்கையை தேவன் எப்படி மாற்றியிருக்கிறாருங்க? ஒரு வெளிச்சமாய் மாற்றியிருக்கிறார். அந்த வெளிச்சத்துக்கு காரணம் அது கிறிஸ்துவனுடைய மேன்மையான மீட்பு. இப்போ இதெல்லாவற்றை கொடுத்த தெய்வம் கடைசியில் என்ன சொல்கிறார்னா, அவருடைய குமாரனுடைய சாயலுக்கு ஒப்பாய் இருக்கிறதற்கு தேவன் என்ன பண்ணியிருக்கிறாரா? முன்குறித்திருக்கிறார். அப்போ நாம் இப்போ என்ன சாயலில் இருக்கிறோம் அப்படின்னா, பாவ மரண சாயலில் நம்ம என்ன செய்கிறோங்க? இருக்கிறோம். அப்போ ஒரிஜினலாக ஆண்டவர் மனுஷனுக்கு என்ன சாயலை கொடுத்தார் அப்படிங்கிறத ஆதியாகமத்தின் புத்தகம் 1வது அதிகாரம் 26வது வசனத்திலிருந்து நீங்கள் படிக்கும்போது, ஆண்டவர் எல்லாவற்றையும் சிருஷ்டித்துட்டு கடைசியில் மனுஷனை சிருஷ்டிக்கிறார். மனுஷனை சிருஷ்டிக்கும் போது என்ன சொல்கிறார்னா, நமது சாயலாக நமது ரூபத்தின்படி மனுஷனை உண்டாக்குவோமாக. 2 வார்த்தை சொல்கிறார். என்னது? சாயலாக, ரூபமாக. அது 1வது அதிகாரம் 27வது வசனம் என்ன சொல்லுதுன்னா, தேவன் தம்முடைய சாயலாக மனிதனை சிருஷ்டித்தார், தேவ சாயலாகவே அவனை சிருஷ்டித்தார், ஆணும் பெண்ணுமாக அவனை சிருஷ்டித்தார். அப்போது இந்த முதல் வசனத்தில் ஆதியாகமத்தில் முதல் அதிகாரம் 26 நம்ம படிக்கும்போது 2 பதங்கள் பயன்படுத்தப்பட்டிருக்கிறது. சாயல், இன்னொன்று ரூபம். இங்கிலீஷில் இமேஜ் அண்ட் லைக்னஸ்ன்னு இருக்குது. அப்போது இந்த சாயலை நம்ம எப்படி புரிஞ்சுக்கிறது அப்படின்னா, தூரத்துலேருந்து ஒரு ஆளை பார்க்குறோம், ஒரு 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 அதை ஒன்றை பார்க்குறோன்னு வைங்களேன், அது முதல்ல என்னன்னே நம்ம அந்த ஆப்ஜெக்ட் என்னன்னே நமக்கு என்ன செய்யாதுங்க, சரியா புரியாது. கிட்ட வர தான் தெரியும். கிட்ட வர தான் நமக்கு அது என்ன செய்யுங்க, தெளிவாக தெரியும். அது நாயா அல்லது குதிரையா இல்லை மனுஷனா, திடீர்னு அப்படி ஒரு ஏதோ ஒன்று அப்படி கிராஸ் ஆகிற மாதிரி தெரியும். எல்லோரும் கேட்டால் இல்லைங்க, அது கடந்து போனது பார்த்திங்கன்னா ஒரு மனுஷ உருவம் மாதிரி தெரியுதுங்க அப்படிமா. ஸோ இந்த ஸ்ட்ரக்சர் இருக்குது இல்லையா, இந்த ஸ்ட்ரக்சர் தான் என்னதுங்க, தேவனுடைய சாயல். இந்த ரூபம் என்பது என்னதுன்னா, தெய்வத்திற்கு இது வந்து ஆக்சுவலாக சாயல் ரூபம் என்பது ஒன்றுக்கொன்று நெருக்கமான அர்த்தங்களை உடைய பதங்கள் தான். வேதாகமத்தை நீங்கள் படித்தீங்கன்னா கொஞ்சம் இந்த வார்த்தை அதுக்கும் போட்டிருக்கு, அந்த வார்த்தை இதுக்கும் போட்டிருக்குது. பட்டு இதை செப்பரேட் பண்ணி படித்தா தான் நமக்கு சரியாக புரியும். எப்படின்னு கேட்டிங்கன்னா, சாயல் என்பது நம்மளுடைய தோற்றம். இந்த ஸ்ட்ரக்சர் இருக்குது இல்லையா, நமக்கு ஒரு தலை, ஒரு சரீரம், 2 கை, 2 கால், இதில் இப்போது அதுதான். இப்போ பாருங்கள், இப்போ மனுஷனுடைய மாம்சத்தை சாப்பிட முடியாது. காரணம் இதுக்கு இந்த சரீரத்தினுடைய சில மிருகங்களினுடைய மாம்சத்தை சாப்பிட முடியாது. ஏன்னா அது என்னன்னு சொல்கிறான், அனைத்துண்ணின்றான். என்னது? அனைத்துண்ணி. இது எல்லாமே சாப்பிடும். இந்த சரீரம் பழங்களையும் சாப்பிடும், காய்கறிகளையும் சாப்பிடும், அசைவ பொருட்களையும் சாப்பிடும், நீர்வாழும் ஜந்துக்களையும் சாப்பிடும், பறவைகளையும் சாப்பிடும். ஆனால் பசுவை எடுத்துக்கோங்க, ஆட்டுக்கு எடுத்துக்கோங்க, அது எதை மாத்திரம் தான் சாப்பிடும். அதுக்கிட்ட போய் நீங்கள் சிக்கனை வறுத்து வச்சிங்கன்னா அது சாப்பிடாது. அது ஆனால் நாய் சாப்பிடும், அனைத்துண்ணி அது. ஸோ ஒவ்வொரு மிருகங்களினுடைய தன்மையை எப்படிப்பட்டதாக இருக்குதுங்க, வித்தியாசப்பட்டதாக இருக்கிறது. பறவைகளுடைய மாம்சம் வேறு, மிருக ஜீவன்களுடைய மாம்சம் வேறு, மனுஷனுடைய மாம்சம் வேறு. அப்போ பறவைகளுடைய மாம்சத்தை என்னன்னு சொல்கிறான், தீஸ் ஆர் ஆல் த ஒயிட் மீட், த லீன் மீட்டுங்கிறான். அது மென்மையான தன்மை உள்ளது, அதில் கொழுப்பு சத்து எப்படி இருக்குது, ரொம்ப குறைவாக இருக்குதுங்கிறான். அதே இது ஆடு மாடெல்லாம் சாப்பிட்றாங்க பாருங்கள், அது என்ன சொல்கிறான், அதெல்லாம் வந்து ரெட் மீட்டுங்க, அது வந்து அதிகமான புரதச்சத்தும் கொழுப்பு சத்தும் நிறைந்ததுங்கிறான். அப்போ ஒவ்வொரு மாம்சத்துலேயும் என்ன இருக்குதுங்க, வேரியேஷன்ஸ் இருக்குது. எல்லாம் ஒன்று போல் இருக்கிறது இல்லை. செஞ்சு வச்சு பாருங்களேன், சிக்கனை வச்சு ஒரு பவுலில் சாப்பிட்டு பார்ப்போம், ஆட்டுக்கறியும் சாப்பிடும், மாட்டுக்கறியும் சாப்பிடும். 3க்கு என்ன இருக்குது, கம்ப்ளீட்டாக டோட்டலி டிஃப்ரெண்ட் இருக்குது.
அப்போது இந்த மனிதனுடைய இந்த தோற்றத்தை தான் வேதம் சாயல் என்று சொல்லுகிறது. அந்த லைக்னஸ் அப்படிங்கிறது என்னன்னா, தேவன் எப்படிப்பட்ட தன்மை உள்ளவராக இருக்கிறாரோ அதுக்கு ஒத்த தன்மை உள்ளவனாக யாரை உண்டாக்கினார்? அப்போ வெறும் ஸ்ட்ரக்சரை மாத்திரம் ஆண்டவர் கொடுக்கல, எதையும் கொடுத்தாருங்க. தம்முடைய தெய்வீகத்தின் தன்மையை, இந்த லைக்னஸ், அதாவது இந்த லைக்னஸ் என்கிறதை ஆங்கில வேதாகமத்தில் எப்படி அகராதியில் எழுதியிருக்கிறார்? ஒத்த தன்மையுடைய. என்னது? ஒத்த தன்மையுடைய. இப்போ சமீபத்தில் எங்கள் வீட்டில் ஒரு பெரிய கன்ஃபியூஷன் என்னென்னா, ஜோசப் என்னையும் பேக் சைடில் பார்த்தானா கன்ஃபியூஸ் ஆகுறாங்க. ஏன்னா அந்த தோற்றத்தினுடைய ஸ்ட்ரக்சர் எப்படி தெரியுதுங்க? ஒன்று போலே தெரியுது. இதில் ஜோசப்பா ஜானியான்னு தெரியாமல் அன்றைக்கி ஒரு நாள் ஜோசப்பை போய் அப்பான்னு கூப்பிட்டாங்க வீட்டில் ஒருத்தர். அவன் திரும்பி போய் எங்கள் அப்பா எங்கே இருக்கிறார்? அப்பா உள்ளே இருக்கிறார் அப்படின்றான். ஸோ அந்த தூரத்துலேருந்து பார்க்கும்போது அந்த பேக் ஸ்ட்ரக்சர் எப்படி இருக்குதுங்க? அப்போது தோற்றம் ஒன்று போல் இருந்தாலும் தன்மையில் என்ன இருக்குதுங்க? வேறுபாடுகள் இருக்கிறது. we both look like a same structure, but by the nature we both are totally different. பட் சுபாவத்தின் அடிப்படையில் நாங்கள் ரெண்டு பேருக்கும் வித்தியாசமான விருப்பங்கள், ஆசைகள், தன்மைகள் இதெல்லாம் இருக்குது பாருங்கள். ஆனால் தேவன் மனிதனை உண்டாக்கும் போது அந்த தோற்றத்தை மாத்திரம், தெய்வத்தின் தோற்றத்தை மனிதனுக்கு கொடுத்தது மாத்திரமல்ல, தமது தன்மையையும் மனிதனுக்குள் வைத்து பழித்தார். ஆமென். அப்போது அந்த லைக்னஸ் அவனுக்குள்ளே இருந்ததுனால தான் தேவன் என்கிற நிலைமையில் அவரால் என்ன செய்ய முடியுமோ அதை எல்லாவற்றையும் யாராலையும் செய்ய முடிந்தது? மனுஷனாலையும் செய்ய முடியும். தேவன் சாவாமை உள்ளவர். அவனுக்கு என்ன கிடையாதுங்க? சாவே கிடையாது. மனுஷன் பிறந்தான்னா என்றென்றைக்கு உயிரோடு இருக்கிறவனாக இருக்கிறதற்காக தான் தேவன் மனிதனை படைத்தார். ஆமென். அதே நேரத்தில் ஆண்டவருடைய வேதம் நமக்கு சொல்லுகிறபடி அவனுக்கு எல்லா அதிகாரத்தை அவனுக்கு தந்து சகலவற்றையும் அவன் பாதங்களுக்கு கீழ்ப்படுத்தின. சங்கீதத்தில் எழுதியிருக்குது. எல்லாவற்றையும் எதுக்கு கீழ்ப்படுத்தினாராம்? அப்போது ஒரிஜினலாக தேவனுடைய தோற்றத்தின்படி, தேவனுடைய தன்மையின்படி உண்டாக்கப்பட்ட, அதாவது தேவனுடைய தோற்றம், தேவனுடைய தன்மை. எல்லாரும் சொல்லுங்கள், தேவனுடைய தோற்றம், தேவனுடைய. இப்போ தோற்றம் என்பதை நம்ம டிஃபர் பண்ணிடலாம் எப்படினாலும். இல்லைங்க அந்த தோற்றம் வந்து பார்த்தா ஒரு ஆம்பளை உருவம் மாதிரி இருக்குதுங்க. இன்னொருத்தில் போய் சொல்லுவோம், இல்லைங்க அது யாரோ ஒரு பொம்பளை மாதிரி இருக்குதுங்கன்னுவோம். சில சமயத்தில் சில பெண்கள் என்ன பண்ணுவாங்க, இந்த பாப் கட்டெல்லாம் வெட்டிக்கிட்டு ஆம்பளை மாதிரி வந்துடுவாங்க. நமக்கு கன்ஃபியூஸ் ஆகிடும். இப்படி சில நேரங்களில் சில குழப்பங்கள் நமக்கு ஏற்படுகிறது. ஆனால் இந்த தோற்றத்தை தேவன் ஒன்றாக தேவன் வைத்திருக்கிறார். அந்த தோற்றத்தை வைத்தது மாத்திரமல்ல, தமது லைக்னஸை, தமக்கு ஒத்த தன்மை உடையவனாக மனிதனை ஆண்டவர் படைத்து சில விஷயங்களை எல்லாம் அவனுக்குள்ளே வைத்தார். சாவாமை அவனுக்குள்ளே வைத்தார், சிருஷ்டிக்கும் ஆற்றலை அவனுக்குள்ளே வைத்தார், இயற்கையை கட்டுப்படுத்தக்கூடிய ஆற்றலை அவனுக்குள்ளே வைத்தார். அப்போ பாருங்கள், ஏதேன் தோட்டத்தில் இருந்தபோது ஆதாமுக்கு கீழாக எல்லாமே அண்டர் த கண்ட்ரோலில் தான் இருந்துச்சு. சிங்கத்தை பார்த்து உட்காருனா உட்காந்துது. அவன் சிங்கத்தை பார்த்து பயப்படல, பாம்பை பார்த்து பயப்படலை, எந்த மிருக ஜீவன்களை கண்டும் அவன் என்ன செய்யலை, பயப்படலை. அவன் கரெக்டாக அந்த இடத்துல இருந்தான் பாருங்க. அப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலையில் தான் கர்த்தர் அவனை வைத்திருந்தார். ஆனால் நாட்கள் கடந்து போய் மனிதன் பாவம் செய்தபொழுது அந்த உருவம் மாத்திரம்தான் இருந்தது. அந்த தெய்வத்துக்குரிய அந்த தன்மை அவனை விட்டு என்ன செஞ்சிருச்சுங்க, போயிடுச்சு. அப்போ மனிதன் ஒன்றும் இல்லாத ஒரு நிலையில் அவன் மாற்றப்பட்டான். அப்போ வேதவசனத்தை நீங்கள் தெளிவாக வாசிக்கும்போது, தமது சாயலாக தமது ரூபத்தின்படி தேவன் மனுஷனை என்ன செய்தாருங்க. அப்போது சாயல் என்பது வேறே, ரூபம் என்பது வேறே. இப்போ என்ன இப்போ கொஸ்டின் வருதுன்னா, படைக்கிறவர் நான் மனிதனை படைக்கப் போகிறேன், படைக்கிற மனிதனுக்கு நான் ஒரு சாயலை ரூபத்தை கொடுக்க போகிறேன்னு மொட்டையாக பேசலை. சொல்லும்போது என்ன சொல்கிறாரு? நமது சாயலாக நமது ரூபமாகங்கிறார். அப்போ சிருஷ்டிக்கிறவருக்கு என்ன இருக்கணும்? சாயல் இருக்கணும், ரூபம் இருக்கணும். இப்போ நான் என்னை பற்றி சொல்கிறேன். இப்போ என்னை மாதிரியே ஒரு படம் வரைய போகிறேன் அப்படின்னு சொன்னேன்னா, வரைய போகிறேன் எனக்கு என்ன இருக்கணுங்க? ஒரு தோற்றமும் ஒரு வடிவமும் கட்டாயம் இருக்கணும். இப்போ இல்லாத ஒரு ஆவியாக நான் வந்துட்டு என்ன போல் நான் வரைய போகிறேன்னா என்னத்தை வரையிறது? ஒன்றும் வராது பாருங்கள். அப்போது
ஆண்டவர் மனுஷனை சிருஷ்டிக்கிறாரு. சிருஷ்டிக்கிறதுக்கு முன்னால் ஆண்டவருடைய எல்லா படைப்புகளுக்கும் ஒரு பிரதானமான படைப்புன்னு ஒன்று இருக்குது. அந்த படைப்பு என்னன்னா, அந்த படைப்பு தான் கிறிஸ்து. ஆமென். அப்போ வேதம் என்ன சொல்லுகிறது அப்படிங்கிறத பற்றி நாம் பார்ப்போம். தேவனுடைய அடிப்படை தன்மையை குறித்து வேதத்தில் நீங்கள் வாசிக்கும்போது வசனம் என்ன சொல்லுதுன்னா, ஒரு நாள் திடீர்னு இவருக்கு ஆசை வந்துருச்சு. யாருக்கு? மோசஸ்க்கு. உம்முடைய மகிமையை நான் என்ன செய்யணும், பார்க்கணும் அப்படிங்கிறார். யாத்திராகமம் 33வது அதிகாரம் 18வது வசனத்திலிருந்து நீங்கள் வாசிக்கும் பொழுது, அப்பொழுது அவன் உம்முடைய மகிமை எனக்கு காண்பித்தரலும் என்றான். அதற்கு அவர், என்னுடைய தயையெல்லாம் உனக்கு முன்பதாக கடந்து போக பண்ணி கர்த்தருடைய நாமத்தை உனக்கு முன்பாக கூறுவேன். எவன் மேல் கிருபையாயிருக்க சித்தமாயிருப்பேனோ அவன் மேலே கிருபையாயிருப்பேன், எவன் மேல் இரக்கமாயிருக்க சித்தமாயிருப்பேனோ அவன் மேல் இரக்கமாயிருப்பேன். நீ என் முகத்தை காண மாட்டாய். அப்போ மோசஸ் கிட்ட சொல்லும் பொழுது என்ன சொல்கிறாரு? நீ என் முகத்தை காண மாட்டாய். அப்படின்னா என்ன அர்த்தம்? அவருக்கு என்ன இருக்குதுன்னு அர்த்தம். என்ன இருக்குது? முகம் இருக்குது, ஆனால் முகத்தை காட்ட மாட்டேங்கிறார். என்ன சொல்கிறாருன்னா, ஒரு மனுஷனும் என்னை கண்டு உயிரோடு இருக்கக்கூடாது. பின்னும் கர்த்தர், இதோ என்னண்டையிலே ஒரு இடம் உண்டு, அங்கே கண்மலையிலே நெல்லு, என் மகிமை கடந்து போகும்போது நான் உன்னை அந்த கண்மலையின் மெடிப்பிலே வைத்து நான் கடந்து போகும் மட்டும் என் கரத்தினால் உன்னை என்ன செய்வேங்கிறாரு? மூடுவேங்கிறாரு. பின்பு என் கரத்தை எடுப்பேன், என் பின்பாகத்தை பார்ப்பாய். எதை வேற பார்ப்பாங்கிறார்? முகங்கிறாரு, அடுத்தது பின்பாகங்கிறாரு. பின்பாகத்தை காண்பாய், என் முகமோ என்ன செய்யப்படாது? காணப்படாது. அதாவது என்ன சொல்ல வர்றாரு? என் முகத்தை உனக்கு காட்ட மாட்டேங்கிறார். நீ பார்க்கணும்னு நினச்சனா எதை மாத்திரம்தான் பார்க்க முடியும்? என்னுடைய பின்பாகத்தை மாத்திரம்தான் பார்க்க முடியும் அப்படிங்கிறார். 1 தீமோத்தேயு 6:16 கிட்ட நீங்கள் வரும் பொழுது வசனம் என்ன சொல்லுதுன்னா, ஒருவராய் சாவாமையுள்ளவரும் சேரக்கூடாத ஒளியில் வாசம் பண்ணுகிறவரும் மனுஷரில் ஒருவரும் கண்டிராதவரும் காணக்கூடாதவருமாய் இருக்கிறவர். கண்டிராதவர், காணக்கூடாதவராய் இருக்கிறவர் அப்படின்னு சொல்கிறாரு. ஆனால் எங்கேயாவது காணவே முடியாதுன்னு எழுதியிருக்கா? அப்படிலாம் எழுதலை. அடுத்ததாக உபாகமத்தின் புஸ்தகத்தில் இஸ்ரவேல் ஜனங்களிடத்தில் மோசே சொல்லும் பொழுது ஒரு வார்த்தையை சொல்கிறார். வாசிப்போம். 4வது அத்தியாயத்தில் 9வது வசனத்திலிருந்து நீங்கள் வாசிக்கும் போது வசனம் விதமாய் சொல்லுகிறது. ஓரேபிலே ஒரு தேவனாகிய கர்த்தருக்கு முன்பாக நீ நிற்கும்போது கர்த்தர் என்னை நோக்கி, ஜனங்களை என்னிடத்தில் கூடி வர செய்து என் வார்த்தைகளை அவர்கள் கேட்கும்படி பண்ணுவேன். அவர்கள் பூமியில் உயிரோடு இருக்கும் நாளெல்லாம் எனக்கு பயந்திருக்கும்படி அவர்களை கற்றுக்கொண்டு தங்கள் பிள்ளைகளுக்கு என்ன செய்ய கடவர்கள்? போதிக்க கடவர்கள் என்று சொல்லிய நாளிலே உன் கண்கள் கண்ட காரியங்களை நீ மறவாதபடிக்கு உன் ஜீவனுள்ள நாளெல்லாம் அவைகள் உன் இருதயத்தை விட்டு நீங்காதபடிக்கு எப்படி இரு? எச்சரிக்கையாயிரு. உன் ஆத்துமாவை ஜாக்கிரதையாய் என்ன செய்? காத்துக்கொள். அவைகளை உன் பிள்ளைகளுக்கும் உன் பிள்ளைகளின் பிள்ளைகளுக்கும் அறிவிக்க கடவாய். நீங்கள் சேர்ந்து வந்து மலையின் அடிவாரத்தில் இருக்கிறீர்கள். இந்த மலையின் வானத்தை அளாவிய அக்கினி எரிய இருளும் மேகமும் அந்தகாரமும் என்ன செய்தது? சூழ்ந்தது. அந்த அக்கினி நடுவிலே கர்த்தர் உங்களோடு பேசினார். வார்த்தைகளின் சத்தத்தை கேட்டீர்கள். அந்த சத்தத்தை நீங்கள் கேட்டதே என்று எதை பார்க்கவில்லை? எதை பார்க்கவில்லை? உருவத்தை பார்க்கல. அந்த உருவத்து எங்கேருந்து சத்தம் வந்துச்சுன்னு தெரியல உங்களுக்கு. இப்போ இந்த உருவமே இல்லாத அவர் சொல்கிறாரு, நீ இன்னும் எதை பார்க்கலங்கிறாரு? உருவத்தையே பார்க்கல. உருவத்தை பார்க்காததுனால உருவத்தை கற்பனை பண்ணாதங்கிறார். இப்படி இருப்பாரோ, அப்படி இருப்பாரோ அப்படின்னு. சிலர் ஆள் பார்த்திங்கன்னா நல்ல வாட்டச்சாட்டமாக இருப்பாங்க. இப்போ சிலருடைய குரலை வச்சு சிலர் மதிப்பீடு போடுவாங்க.
சிலருக்கு வந்து அந்த குரல் வளம் வந்து பார்த்திங்கன்னா, ஒரு சிலருக்கு கணீர்னு குரல் இருக்கும், சிலருக்கு கீச்சு தன்மை உடையதாக இருக்கும், ஃபெமினிஸ்டிக் வாய்ஸாக இருக்கும், கீச்சு கீச்சுன்னு பேசுவாங்க. அவன் கீச்சு கீச்சுன்னு பேசுகிறானேன்னு சொல்லிட்டு அவன் ரொம்ப சின்ன ஆளாக இருப்பான்னு நினச்சி நம்ம போய் பார்ப்போம். ஆள் பார்த்தீங்கன்னா குண்டாங்கட்டையாக இருப்பேன் ஆள். சிலருக்கு ஆள் பார்த்திங்கன்னா கணீர்னு இருக்கும், அப்படியே வெங்கல குரல்னு சொல்லுவாங்கள்ல, அந்த மாதிரி சிங்கம் கர்ஜிக்கிற மாதிரி இருக்கும் பேசினான்னா. ஒருவேளை ஆள் ரொம்ப வாட்டச்சாட்டமாக இருப்பான், பார்த்தீங்கன்னா ஆள் தும்மா துண்டு இருப்பான். ஸோ சப்தத்துக்கும் தோற்றத்துக்கும் என்ன இல்லைங்க, சம்மந்தமே இல்லாமல் இருக்கும் பாருங்கள். இப்போது ஆண்டவர் என்ன சொல்கிறாருன்னா, என் சத்தத்தை தான் கேட்டீங்க, இடி முழக்கம். அந்த சத்தத்தை வேத வசனம் சொல்லுகிறது, அந்த சத்தத்தை கேட்க பொழுது ஜனங்கள் எல்லாரும் என்ன செய்தார்கள், பயந்தார்கள். ஒரு ஸ்டேஜில் எல்லாம் சொல்லிட்டாரு, எனக்கு இந்த சத்தத்தெல்லாம் கேட்கவே எங்களுக்கு எப்படி இருக்குதுன்றாங்க ஜனங்க, பயமாக இருக்குதுன்னு சொல்கிறாங்க. அந்த அளவுக்கு அந்த சத்தம், அவ்வளவு இடி முழக்கத்திலிருந்து கர்த்தர் பேசுகிறாரு, பயங்கரமாக இருக்குது. ஆனால் அந்த சத்தத்தை யார் உண்டு பண்ணுகிறது என்கிற அந்த உருவத்தை அவர்கள் பார்க்கவில்லை. இது நிமித்தம் ஆண்டவர் என்ன சொல்லுகிறார், உபாகமம் 4:15 வசனத்தை எடுத்துக்கொள்ளுங்கள். 4:15 கர்த்தர் ஓரேபிலே அக்கினி நடுவிலிருந்து உங்களுடனே பேசின நாளில் நீங்கள் ஒரு ரூபத்தை என்ன செய்யவில்லை, காணவில்லை. நீங்கள் உங்களை கெடுத்துக்கொண்டு ஆண் உருவும் பெண் உருவும் பூமியில் இருக்கிற யாதொரு மிருகத்தின் உருவும் ஆகாயத்தில் பறக்கிற செட்டையுள்ள யாதொரு பட்சியின் உருவும் பூமியிலுள்ள யாதொரு உருவும் பிராணியின் உருவம் பூமியின் கீழ் தண்ணீரில் இருக்கிற மச்சம் என்றால் மீன்களுடைய உருவம், இவைகளில் யாதொரு உருவத்துக்கு ஒப்பான விக்கிரகத்தை உண்டாக்காத. ஏன்னா நீ எதை பார்க்கல, உருவத்தை பார்க்கல. உருவத்தை பார்க்காததுனால தயவுசெய்து உருவத்தை என்ன செய்யாத, உண்டாகாதங்கிறாரு. இதுதான் இன்றைக்கி மற்ற மதங்கள் செய்யக்கூடிய மிகப்பெரிய தவறு. இப்போது கடவுளை கற்பனை பண்ணுறேன்னு சொல்லிட்டு அவன் பாட்டு இஷ்டத்துக்கும் கற்பனை பண்ணுறான். தொட்டதெல்லாம் கடவுளுங்கிறான், வச்சதெல்லாம் சாமிங்கிறான். அவர் திடீர்னு டப்புனி யாராவது ஒருத்தர் பார்த்துட்டு தெய்வம் மாதிரிங்கிறான். எதை தான் தெய்வம் என்கிற அந்த கிளாஸில் வச்சு பார்க்கணுங்கிறதுக்கான எந்த ஒரு அடிப்படையான ஒரு இதுவும் இல்லை. அவர் எவ்வளோ உன்னதத்தில் வாசம் பண்ணுற தெய்வம். அப்போது அவருடைய சத்தம் அவ்வளவு கம்பீரமாக இருக்கிறது, அவருடைய சத்தம் அவ்வளவு ஆக்ரோஷமாக இருக்கிறது. ஆனால் தமது அந்த சத்தத்தை உண்டு பண்ணின தெய்வம் தமது உருவத்தை யாருக்கும் காட்டாததுனாலே இஸ்ரவேல் ஜனங்கள் கிட்ட ஒரு எச்சரிப்பை கொடுக்கிறார், தயவு செய்து எதை உண்டாக்கிறாத, கற்பனையில் ஒரு மிருகத்தின் உருவமாகவோ வானத்தில் இருக்கிற எந்த ஒரு இதனுடைய உருவாகவோ ஒரு பெண் உருவமாகவோ ஆண் உருவமாகவோ. இப்போ இந்து கடவுள்லாம் எடுத்துக்கிட்டிங்கன்னா சில சாமியெல்லாம் எப்படி டிஃபைன் பண்ணியிருக்கிறாங்க, ஆண் உருவமாக பண்ணியிருக்காங்க. அதான் ஆண்டவர் என்ன சொல்ல வர, நான் ரூபத்தை காட்டாதனால உனக்கு அதை ஆணா பண்ணான்னு என்ன செய்யாது தெரியாது, எதையுமே பண்ணாதுங்கிறாரு. ஆண் உருவமாக பண்ணாத, பெண் உருவமாக பண்ணாத, மிருகமாக பண்ணாத, பறவையாக பண்ணாத, நீரில் வாழ்கிற மீன்களை உருவத்துக்காக என்ன செய்யாத, எதுவுமே செய்யாத. 19வது வசனம், உங்கள் கண்களை வானத்துக்கு ஏறெடுத்து உங்கள் தேவனாகிய கர்த்தர் வானத்தின் கீழெங்கும் இருக்கிற எல்லா ஜனங்களுக்கும் ஏற்படுத்தின சர்வ சேனைகளாகிய சூரிய சந்திர சூரிய நட்சத்திரங்களை நோக்கி இவைகளை தொழுது சேவிக்க என்ன கொடுக்காத, இடங்கொடாதபடிக்கு உங்கள் ஆத்துமாக்களை குறித்து எப்படி இருங்கள். இப்போ இதை தாண்டி இந்த மிருக ஜீவன்கள் பறவைகள் மச்சங்கள் எல்லாம் சொல்லிட்டு எதையும் செய்யக்கூடாதுங்கிறாரு. சூரியன் சந்திரன் நட்சத்திரம். அப்போ பொங்கல் ஏன் கொண்டாடக்கூடாது, சூரிய நமஸ்காரம். அது அவன் சூரியனை கும்பிட்றான். ஏன்னா சூரியன் தான் எதை உண்டாக்குது, விளைச்சலை உண்டாக்குது. அப்போ அந்த விளைச்சலை உண்டாக்குது. இந்த தமிழில் நீங்கள் படிச்சிருப்பீங்க, 5 வகை நிலங்களை பற்றி படிச்சிருக்கு. மருதம் முல்லை நெய்தல் பாலை அப்படின்னு ஒரு 5 விதமான நிலங்களை பற்றி படிச்சிருப்பீங்க. அதில் இந்த ஒரு வகை நிலத்தை வந்து மனுஷன் உண்டாக்க ஆரம்பித்ததே எதை வச்சு தான், சூரியனை வச்சு தான். சூரியன் இருக்கிற இடத்துல தான் அந்த விவசாயத்துக்கு ஏற்ற அந்த நிலப்பரப்பை அவனால் என்ன பண்ண முடியுங்க, உண்டாக்க முடியும். அதில் தான் அவனுக்கு வெள்ளாமை கிடைக்குது, அதில் தான் அவன் அறுவடை செய்கிறான், அதுலேருந்து தான் தானியங்கள் கிடைக்குது. ஸோ அவன் என்ன சொல்கிறான், இந்த விஷயம் எங்களுக்கு கிடைச்சதுக்கு யார் தான், எந்த தெய்வம் தான் காரணம், சூரிய தேவன் தான் காரணம் என்று சொல்லி சூரியனுக்கு வழிபாடு செய்கிறான். அதை பொங்க விட்டு பொங்கி கீழே வடியும் போது பொங்கலோ பொங்கல் நமக்கு தேவையா? சூரியன் வந்து ஒரு எனர்ஜி தான் கொடுக்குது. எதை கொடுக்குது,
அந்த பயிர் வளர்கிறதுக்குரிய எதை கொடுக்குதுங்க? எனர்ஜியை தான் கொடுக்குதோ ஒழிய அந்த பயிரை முளைப்பிக்கிற தெய்வம் ஒருத்தர் ஜீவனோடு இருக்கிறார். சகலத்தையும் படைத்த அவர் தான் பயிரையும் படைத்தவர், அவர் தான் அந்த கோதுமை மணிகளை உண்டாக்கினவர், அவர் தான் அந்த எனர்ஜியை கொடுக்குற சூரியனையும் உண்டாக்கினவர், அதை வளரச் செய்வதற்கான மழையையும் அவர் தான் என்ன பண்ணார். சகலமும் அவருடைய படைப்பாக இருக்கிறது. தயவுசெய்து தப்பு பண்ணாதீங்க அப்படின்றத ஆண்டவர் சொல்கிறார். எதை செய்யக்கூடாதுன்றாங்களோ அதை தானே நம்மளுங்க செய்வாங்க இல்லையா? மனுஷ பண்பு அது தானே. நீங்கள் வீட்டை விட்டு போகும்போது பையனை கூப்பிட்டுட்டே அங்கே ஒரு டப்பா வச்சுருக்கேன், நீங்கள் அது தொடாத, நான் வர்ற வரைக்கும் நீ அந்த பக்கமே போயிருக்கக்கூடாது, நீங்கள் சொல்லிவிட்டு போயிட்டு அப்படி பின்னால் கூட்டி போய் அந்த ஜன வழியாக பாருங்களேன், அந்த டப்பா பக்கத்தில் நிற்பான் அவன். ஏன்னா எதை செய்யாத அப்படிங்கிறோமோ அதை தான் என்ன பண்ணுறது, திருப்பி திருப்பி செஞ்சு பார்த்தா என்ன ஆயிரும் அப்படிங்கிற ஒரு இது வருது. இப்போ எதை செய்யக்கூடாதுன்னு உபாகமத்தில் இஸ்ரவேல் ஜனங்களுக்கு கட்டளையிட்டாரோ அதே பாவத்தை ஜனங்கள் செய்ததை தான் ரோமர்கள் நிருபம் 1வது அதிகாரத்தில் அப்போஸ்தலனாகிய பவுல் சொல்கிறார். என்ன சொல்கிறாருன்னா, 1வது அதிகாரம் 23வது வசனத்திலேருந்து நீங்கள் படிக்கணும். என்ன சொல்கிறாருன்னா, அழிவில்லாத தேவனுடைய மகிமையை அழிவுள்ள மனுஷர்கள், பறவைகள், மிருகங்கள், ஊரும் பிராணிகள் இவர்களுடைய ரூபங்களுக்கு ஒப்பாக என்ன செய்தார்கள், மாற்றினார்கள். இவைகளின் நிமித்தம் தங்கள் இருதயத்திலுள்ள இச்சைகளினால், எல்லாரும் கவனிங்க, என்ன வார்த்தை யூஸ் பண்ணுறாரு பாருங்க, தங்கள் இருதயத்திலுள்ள இச்சை. இச்சைங்கிறது லஸ்ட்டு, தவறான இச்சைகள். அப்போது இந்த இச்சைகள் ஒரு மனிதனுக்குள்ளே வரும்போது அதை என்ன பண்ண ஆரம்பிப்போம், ஏதாவது ஒரு விதத்தில் எக்ஸ்ப்ரெஸ் பண்ண ட்ரை பண்ணுவான், ஏதாவது ஒரு வடிவத்தில் அதை கொண்டு வரணும். அதனுடைய வெளிப்பாடு தான் இன்றைக்கி ஓவியங்கள். அதாவது சொல்கிறான், அதெல்லாம் தப்பான கண்ணோட்டத்தில் பார்க்கக்கூடாதுங்க, அதெல்லாம் கலை நோக்கத்தோடு பார்க்கணுமா. என்னங்க இது, என் ஆண்டவரை விட பெரிய கலைஞன் உலகத்தில் எவனுமே இல்லைடா. வானத்தையும் பூமியும் மண்ட சராசரங்களை அற்புதமாக டிசைன் பண்ணின அற்புதமான கலைஞன், வார்த்தையின் வல்லமையினால் உண்டாக்கினவன். ஆனால் நான் பாவம் செய்து தேவ மகிமை இழந்த போது எனக்கு உடுப்பு போட்டு விட்டு நிர்வாணத்தில் இருந்த என்னை நிர்வாணம் இல்லாதவனாய் மாற்றி அழகு பார்த்தவர் என் தெய்வம். இவன் அம்மனா கட்டியாக எல்லாத்தையும் வரைஞ்சி விட்டு அதுக்கு என்னன்னு வேறு பேர் சொல்லுதான், கலை. ஏன் அந்த கலையை அதில் தான் காட்டணுமோ? ஒரு கலையை காட்டுறதுக்கு ஒரு மிருகத்தை வர, இல்லை ஒரு செடியை வர, ஒரு இயற்கை காட்சியை வர, அது ஆம்பளையும் பொம்பளையும் தான் வரையணுமா என்ன உனக்கு? வர ட்ரெஸ்ஸோடு வர தப்பு இல்லையே, அதை கலைநயத்தோடு பார்க்கணுங்க. இது கலைநயம் இல்லை ராஜா, இவனுக்குள்ளே இருக்கிற வக்ர புத்தியினுடைய வெளிப்பாடு அது. அந்த ஓவியத்துக்கு 1 லட்சம் கொடுத்து வாங்குறான், அதை கொண்டு நடு வீட்டில் மாட்டுறான். வீடு உருப்பிடுமா? வீட்டில் இருக்கிற பசங்களெல்லாம் தப்பு பண்ணக்கூடாது, அங்கே போனவனா அவன் அந்த படத்தையே பார்த்துட்டு இருக்கான். அவன் திருப்பி கேள்வி கேட்குறான், இந்த படத்தில் ஏமா இதெல்லாம் இப்படி இருக்குதுன்னு கேட்குறான். அவன் ஒவ்வொரு ஸ்பேர் பார்ட்ஸுக்காக எக்ஸ்ப்ளனேஷன் கேட்குறான். நீ என்ன பதில் சொல்லுவ நீ? நான் சிறுவனாக இருக்க காலத்தில் கல்கட்டாவிலேருந்து ஒரு குடும்பம் எங்களுக்காக வந்திருந்தாங்க ஊர்லேருந்து. அப்பாவுடைய ரொம்ப நெருங்கிய நண்பர் பையங்க. அவன் கூட ஒரு பையன் தான், ஜோனத்தன், ஒரு சின்ன பையன், பயங்கர வால். அவன் என்னை விட சின்ன பையன்தான், ரொம்ப குறும்புத்தனம் உள்ளவன். மகாபலிபுரத்துக்கு கூப்பிட்டு போயிட்டான். அவன் ஒவ்வொரு பொம்மையும் பார்த்துட்டு சிரிக்கிறான். சிரிச்சுட்டு ஏப்பா அந்த பொம்மைலாம் ட்ரெஸ்ஸு போடாமல் இருக்குதுன்னு கேட்குறான் அவங்க அப்பாவை. ஸோ நம்ம அதெல்லாம் ஒன்றும் பேச முடியாது பாருங்க. அப்போ வசனம் என்ன சொல்லுது? தங்கள் இருதயத்தில் உள்ள இச்சைகளாலே ஓவியமாக மாற்றுகிறார்கள். தங்கள் இருதயத்தில் உள்ள இச்சைகளை அவர்கள் அடுத்து எதுவாக கொண்டு வந்தாங்க? சிற்பங்களாக கொண்டு வந்தாங்க. இன்றைக்கி போய் இந்த சிற்பங்களெல்லாம் போய் பாருங்களேன். இதை இந்தியாவில் இருக்கிற ஒருத்தனும் போய் பார்க்க மாட்டான், வெள்ளைக்காரன் தான் பார்ப்பான். ஏன்னா அவனுங்க அந்த மாதிரி ஆளுங்க தான் அவனுங்க. அவன் உட்காந்துக்கிட்டு உன்னி ஃபோட்டோ எடுத்துக்கிட்டு கிடப்பான். அது அசிங்கமாக இருக்குதுன்னு கூட கொஞ்சம் அவனுக்கு என்ன வரல, ஒரு எண்ணம் வரல. அப்போது இச்சைகளாலே ஓவியம், இச்சைகளாலே சிற்பங்கள், அடுத்து இச்சைகளாலே காவியங்கள், அந்த காவியங்கள் திரைப்படங்கள் ஒன்றும் கிடையாது. அப்போது மனிதனுடைய இருதயத்தில் உள்ள இச்சைகள் ஓவியங்களாய், இச்சைகள் சிற்பங்களாய், உருவங்களாய், காவியங்களாய், கதைகளாய், கதைகள் திரைப்படங்களாய்
பாடல் வரிகளிலே கூட அவன் எதை உண்டாக்குறான்? இச்சையான வார்த்தைகளை வச்சுட்டு பாட விட்டுட்டு ஒழுங்கா இருக்கானா அவன் எப்படி ஒழுங்கா இருப்பான்? அதுவும் குடும்பமாக உட்காந்து பார்க்காங்க. அந்த அசுத்தத்தை எப்படி பார்க்குறான்? குடும்பமாக. ஒரு ஈனம் மானம் சூடு சொரணம் ஒன்றுமே கிடையாது, உட்காந்து பார்க்குறான். ஆனால் ஆண்டவர் சொல்கிறாரு, சரி இது மனுஷனை வடிவமைச்சிட்டா கூட பரவாயில்லைங்க, தெய்வத்தே வருகிறாரு, அதுதான் இப்போ பிரச்சனைங்க. அப்போ மனிதனுடைய இச்சைகளுக்கு நிமித்தமாக நீ யாரையும் உண்டாக்குற தப்பா? தெய்வத்தையே உண்டாக்குற. இது வேதவசனம் சொல்லுகிறது, அவர்கள் ஒருவரோடொருவர் தங்கள் சரீரங்களை அவமானப்படுத்தத்தக்கதாக தேவன் அவர்களை எதுக்கு ஒப்பு கொடுத்தாருங்க? ஆமாம், மைண்ட் இஸ் கரப்டட் வித் லஸ்ட். அசுத்தத்தினால நம்ம மனசு என்ன செஞ்சுருக்குதுங்க? நிரம்பி இருக்குது. அவர் பேனாவை எடுத்து எழுதுறாரு, அசிங்கமாக எழுதுகிறான். ஆக உட்காந்து ஒருத்தன் ரசிக்கிறான். என்ன அற்புதமான இலக்கியங்கள், என்ன அற்புதமான வரிகள்கள். இங்கே இது யாப்பு இலக்கணத்தில் எழுதுன அந்த இலக்கணம் ஒரு கன்றாவியும் கிடையாது. அதில் கடைசியில் சொல்கிறாரு, நீங்கள் சத்தியத்தை என்னவா மாற்றிட்டீங்கன்றாரு? பொய்யாக மாற்றிட்டு சிருஷ்டிகரை தொழுது சேவியாமல் சிருஷ்டியை தொழுது சேவித்தார்கள், அவரே என்றென்றைக்கும் பட ஸ்தோத்தரிக்கப்பட்டவர். இது நிமித்தம், எல்லாரும் சொல்லுங்க 26, இது நிமித்தம் எல்லாரும் சொல்லுங்க, தேவன் அவர்களை இழிவான இச்சை ரோகங்களுக்கு. அப்போ உண்டாக்குன சாமியே அது மாதிரி உண்டாக்குனதுனால அதை பார்க்கும் போதெல்லாம் இவனுக்குள்ள அந்த லஸ்ட் என்ன செய்யுதுங்க? வந்து அது அவனை தப்பான செயலுக்குள்ளும் கிரியைகளுக்குள்ளும் என்ன செய்துங்க? வழி நடத்துது. அப்போது ஆண்டவர் என்ன எச்சரிக்கிறார் மக்களை? நீங்கள் சத்தத்தை தான் கேட்டீங்க, எதை காணலை? ரூபத்தை காணலை. தயவுசெய்து என்ன பண்ணாதீங்க, ரூபத்தெல்லாம் இது பண்ணாது. ஆனால் எனக்கு ஒரு ரூபம் இருக்குது, அதை எப்போ வெளிப்படுத்தணுமோ அந்த நேரத்தில் நான் என்ன செய்கிறேன்? வெளிப்படுத்துகிறேன். அப்போது இப்போ இவ்வளோ நாள் மனுஷன் தப்பாக ஆண்டவரை உருவாக்கி நூற்றுக்கணக்கான டிசைன் வச்சுருக்கான். இதில் எதிராக உண்மையால் சாமி உண்மையிலே எப்படா இருக்கும் அப்படின்னு கேட்டால் ஒருத்தனுக்கு என்ன சொல்ல தெரியல, பதில் சொல்ல தெரியல. இந்த சூழ்நிலையில் தான் ஆண்டவர் தனக்கென்று ஒரு ரூபத்தை சாயலை எடுத்துக்கொண்டே அவரே வரார். ஆமேன். இதை தான் பக்தன் எழுதுகிறான். யோவான் எழுதின சுவிசேஷம் 1வது அத்தியாயத்தின் 18வது வசனம் இவ்விதமாய் சொல்லுகிறது, தேவனை ஒருவனும் ஒரு காலம் கண்டதில்லை. எல்லாரும் சொல்லுங்க, தேவனை ஒருவனும் ஒரு காலம் கண்டதில்லை, பிதாவின் மடியில் இருக்கிற ஒரே பேரான குமாரனே, ஒன்லி பிகாட்டன் சன். யார்? அவர்தான் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து. அவர்தான் காண முடியாத தெய்வத்தை ஒரு ரூபத்தோடு சாயலோடு நமக்கு என்ன பண்ணினாருங்க? வெளிப்படுத்தினார். எபிரேயர் 1:2 ரொம்ப அழகாக எழுதுறாரு பாருங்க. 1:2, இந்த கடைசி நாட்களில் குமாரன் மூலமாய் திருவுளம் பற்றினார், அவரை சர்வத்துக்கும் சுதந்திரவாளியாக நியமித்தார். இவரை கொண்டு எதை உண்டாக்கினார்? உலகங்களை உண்டாக்கினார். விசுவாசத்தினாலே நாம் உலகங்கள் தேவனுடைய வார்த்தையினால் உண்டாக்கப்பட்டதென்றும் இவ்விதமாய் காணப்படுகிறவைகள் தோண்டப்படுகிறவைகள் உண்டாகவில்லை என்று என்ன செய்திருக்கிறோம்? நாம் அறிந்திருக்கிறோம். அப்போ தேவன் என்ன செய்கிறாருன்னு கேட்டிங்கன்னா, தாம் மனுஷனை உண்டாக்குகிறதற்கு முன்பதாக தமக்கு ஒரு வடிவத்தை சாயலை எடுத்துக்கொள்ள. காரணம் வேதம் சொல்லுகிறது, தேவன் எப்படி இருக்கிறார்? ஆவியாக இருக்கிறார். அவரை தொழுது கொள்ளுகிறவர்கள் எப்படி தொழுது கொள்ளணும்? ஆமாம், ஆவிக்கு என்ன கிடையாது? உருவம் இல்லை. அப்போது உருவமே இல்லாத ஒருவர் ஒரு உருவத்தை முதலாவது தனக்குள்ளே எடுத்துக்கிறார். இதுதான் தேவன் படைத்த எல்லா படைப்புகளுக்கும் ஆண்டவர் முதல்ல எதை படைச்சார்னு முதல்ல ஒரு ஜென்ரலாக ஒரு கேள்வி கேட்டேன்னா எல்லாரும் டக்குன்னு என்ன சொல்லுவாங்க? ஆதியிலே தேவன் வானத்தையும் பூமியும் சுட்டி தாழ்வாங்க. அது தப்பு, அது கிடையாது. அவர் ஆனத்தையும் பூமியெல்லாம் படைக்கிறதுக்கு முன்னால் 90ஆம் சங்கீதத்தை எடுங்க, உங்களுக்கு இன்னும் தெளிவாக்கிறோம். 90ஆம் சங்கீதம் 1-2 வசனத்தை படிங்க. எல்லாரும் இந்த வசனத்தை படிங்கம்மா.
ஆண்டவரே தேவரீர் தலைமுறையாக எங்களுக்கு அடைக்கலமானவர். பர்வதங்கள் தோன்றும் முன்னும், பர்வதம்னா மலைகள் தோன்றும் முன்னும், நீர் பூமியையும் உலகத்தையும் உருவாக்கும் முன்னும். ஆதியிலே தேவன் வானத்தை பூமியும் உருவாக்கினார். உருவாக்குகிறதற்கு முன்னும் நீரே அனாதியாய் என்னென்னைக்கும் தேவனாய் இருக்கிறீர். போதுமா? மோசேருடைய ஜெபத்தில் ஆண்டவரை அவன் எப்படி அக்னாலேஜ் பண்ணுறான்? இந்த மாக்கிற மலையெல்லாம் இப்போ வந்தது ஆண்டவரே, ஆனால் அதற்கு முன்னாலே நீர் இருக்கிறீர். அப்போ சகலவற்றுக்கும் ஆரம்பம். அப்போ எனக்கு உலகம் சகல சிருஷ்டிப்புக்கும் மூலகாரணர் தெய்வம்தான் அப்படிங்கிறத ஏற்றுக்கொள்ள மறுக்கிறது. அது இயற்கையாக வந்துச்சு, அது இது டார்வின் தியரிப்படி அது அப்படி வந்துச்சு, இப்படி டார்வின் தியரிப்படி பிக் பேங் வந்துச்சு, இதிலேருந்து அது உண்டாச்சு, அதுலேருந்து இது உண்டாச்சு, அப்படி இப்படிலாம் சில கற்பனையான கதைகள்லாம் சொல்ல. எதுவும் எதுலேருந்து உருவாளுங்க, எல்லாவற்றையும் உருவாக்கினதற்கு மூல ஆதாரம் தெய்வம் ஒருவரே. ஆமென். அப்போது அவர் உருவாக்குறதுக்கு முன்னால் அவர் இருக்கணும். உருவாக்கப்பட்ட அவர் உருவாக்குறதற்கு முன்னால் ஆவியாக இருக்கிறவர், நித்திய வல்லமையாக இருக்கிறவர் தனக்கு முதல்ல ஒரு வடிவத்தை எடுத்துக்கணும்னு நினைக்கிறார். அந்த வடிவத்தை எடுத்துக்கொள்கிறத குறித்து தான் அப்போஸ்தலனாகிய பவுல் கொலோசியரில் ரொம்ப அழகாக எழுதுகிறார். வாசியுங்கள். 1வது அதிகாரம் 13வது வசனம். கொலோசியர் 1:13. இருளின் அதிகாரத்தினின்று நம்மை விடுதலையாக்கி தம்முடைய அன்பின் குமாரனுடைய ராஜ்யத்துக்கு உட்படுத்துகிறவருமாய் இருக்கிற பிதாவை ஸ்தோத்திரிக்கிறோம். குமாரனாகிய இவருக்குள் அவருடைய இரத்தத்தினாலே பாவ மன்னிப்பாகிய மீட்பு நமக்கு உண்டாயிருக்கிறது. அவர் அதரிசனமான என்ன அர்த்தம்? காணக்கூடாத, கண்ணுக்கு புலப்படாத. இஸ் அ இன்விசிபிள் காட். இப்போ நான் விசிபிளா இன்விசிபிளா? விசிபிள். பட் எனக்குள்ளே இருந்து வருகிற சுவாச காற்று இருக்குதுல்ல, பேசும்போது காற்று வெளியே வருது, மூக்கிலேருந்து வருது, உங்களால் யாராலே பார்க்க முடியுதா? பட் இட் இஸ் இன்விசிபிள். அப்போ இந்த இடத்துல காற்று இருக்குது, பிராணவாய் இருக்குது. விசிபிளா இன்விசிபிளா? இன்விசிபிள், பார்க்க முடியாதது. பட் நம்ம எல்லாமே நம்மளால் பார்க்க முடியுது. அப்போது காண முடியாதவரின் காணக்கூடிய வடிவம் கிறிஸ்து. அல்லேலூயா. அப்போ அதரிசனமான காண முடியாத தெய்வத்தினுடைய தற்சொரூபம் சொல்லிட்டு அடுத்த வார்த்தை ரொம்ப முக்கியம். சர்வ சிருஷ்டிக்கும். அப்போ தேவனுடைய சிருஷ்டிப்பை எடுத்தால் எங்கே ஆரம்பிக்குது? ஆதியிலே தேவன் வானத்தை பூமி. அந்த சிருஷ்டிப்பு எங்கே முடிவடையுது? புதிய வானத்தையும் புதிய பூமி, அதோடு முடியுது. கிரியேஷன் தியரியே அவ்வளோ பெருசு இருக்குதுங்க. அவர் ஆதியிலே வானத்தையும் பூமியை சிருஷ்டித்தார். ஆனால் சிருஷ்டித்த இந்த பூமியானது ஒழுங்கின்மை வெறுமையுமா இருந்தது. மறுபடியும் படைத்தார், மனுஷனை வைத்தார். ஆனால் இந்த பூமியும் வானமும் அக்கினிக்கு இரையாக வைக்கப்பட்டிருக்கிற ஒரு நாள் இதெல்லாம் வெந்து உருகி அழிந்து போகும். 1000 வருடம் முடிஞ்சதுக்கப்புறம் கர்த்தர் இதை மாற்றிட்டு ஒரு புதிய வானத்தையும் புதிய பூமியை சிருஷ்டித்து நம்மளை அங்கே கொண்டு போக போகிறார். இவைகளெல்லாம் நீங்கள் காண்கிற இவைகளெல்லாம் வெந்து உருகி அழிந்து போகும். தேவன் படைச்சார் தான் இதெல்லாமே, ஆனால் எல்லாமே வெந்து உருகி அழிந்து போகும். புதிய ஒரு வானத்தையும் புதிய பூமியும் தேவன் என்ன பண்ண போகிறார்? சிருஷ்டிக்கிறாரா? அப்போ இவ்வளோ பெரிய சிருஷ்டிப்பினுடைய நீண்ட வரலாறுகள் எல்லாவற்றுக்கும் முந்தின சிருஷ்டிப்பு தான் தேவன். ஆமென். அப்போ தேவன் இருக்கிறார், என்னென்றைக்கு இருக்கிறார். ஆனால் அவர் தனக்கென்று ஒரு வடிவத்தை எடுத்துக்கொண்டார் அல்லவா? அந்த வடிவம் தான் தேவனுடைய எல்லா படைப்புகளிலும் என்னப்பட்ட படைப்புங்க? ஃபஸ்ட்டு படைப்பு. தேவன் முதலில் எதை படைத்தாருன்னு கேட்டால், காணக்கூடாத தேவன் காணக்கூடிய நிலையில் தன்னை வெளிப்படுத்த தனக்கென்று ஒரு ஆவிக்குரிய சரீரத்தை எடுத்துக்கொண்டால் அந்த சரீரத்தின் நிலையில் அவர் கிறிஸ்து என்று அழைக்கப்படுகிறார். இதுதான் சத்தியம். ஆமென். அதனால தான் வேதவசனம் சொல்லுகிறது, சகலமும் அவருக்குள் சகலமும், ஏனென்றால் அவருக்குள் சகலமும் சிருஷ்டிக்கப்பட்டது. பரலோகத்தில் உள்ளவைகள், பூலோகத்தில் உள்ளவைகள், காணப்படுகிறவைகள், காணப்படாத சகல வஸ்து, சிங்காசனம், கர்த்தத்துவம், அதிகாரம், சகலமும் அவரை கொண்டும் அவருக்கென்றும். பதினேழாவது வசனத்தில் ரொம்ப சிறப்பான ஒரு வாரியத்தை எழுதுகிறார். அவர் எல்லாவற்றுக்கும் முந்தினவர். இங்கிலீஷ் ரொம்ப அழகாக எழுதியிருக்கு. இஸ் பிஃபோர் ஆல் திங்ஸ். இஸ் பிஃபோர் ஆல் திங்ஸ். அப்போது
பிஃபோராக இருந்த ஆள் எல்லாவற்றுக்கும் முதல்ல இருந்தவர் யார் மாத்திரம்தான்? தேவன் ஒருத்தர் தான். அவரிலிருந்து தான் எல்லாமே தோன்றி வந்திருக்கிறது. ஆமென். அப்போது அந்த தேவன் தன்னை சிருஷ்டித்து கொள்ளும் பொழுது ஒரு கிறிஸ்து என்கிற நிலையில் அவர் அப்போது அந்த அந்த வடிவத்தில் வந்து தான், அந்த வடிவத்தை அவர் எடுத்ததுக்கப்புறம் தான் இப்போ என்ன சொல்கிறாரு, காணக்கூடாத அதரிசனமான உருவமற்ற நிலைமையில் இருந்த தேவனாகிய நான் எனக்கென்று ஏதோ எடுத்துக்கிட்டேன். ஒரு வடிவத்தை, ஒரு உருவத்தை நான் எடுத்துக்கொண்டிருக்கிறேன். அந்த உருவத்தின்படியே இப்போ யாரை உண்டாக்க போகிறேன்? மனுஷனை உண்டாக்க போகிறேன்னு சொல்லிட்டு தான் உருவாக்கி அவர் முடிக்கிறாரு. ஆதாம் கண் விழித்த போது ஒரு ஆவியை அவன் ஆவியான நிலைமையில் தேவனை அவன் கண்டுகொள்ளலை. ஆவியாக இருந்த தெய்வம் ஒரு உருவத்தில் தன்னோடு ஈக்குவலாக பேசுகிற ஒரு வடிவத்திலே அவரை கண்டான். அந்த வடிவம் வேறு யாருமல்ல, அந்த வடிவம் கிறிஸ்துவே. அந்த கிறிஸ்து தான் மேகஸ்தம்பமாய் அக்கினி ஸ்தம்பமாய் ஜனங்களோடு சென்றவர். அந்த ஞான கண்மலை கிறிஸ்துவே என்று எழுதப்பட்டிருக்கிறது. அப்போ அந்த கிறிஸ்து ஆபிரகாமுக்கு போய் கூடாரத்தில் என்ன செய்கிறாருங்க? தன்னை காட்டுறாரு. மோசேக்கு காட்டும்போது எதை காட்ட மாட்டேன்ட்டாரு? முகத்தை காட்ட மாட்டேன், என்னோட பேக் சைடை மாத்திரம் பார்ப்பேங்கிறாரு. ஸோ இப்படி தேவன் கிறிஸ்து பழைய ஏற்பாடுகளிலே அப்பப்போ சில தம்முடைய அந்த கிளிம்ஸ் என்ற ஆங்கிலத்தில் சொல்வார்கள். அது ஒரு பெரிய விஷயத்தினுடைய ஒரு சின்ன சின்ன ஒரு ஹிண்ட்டு போல் ஆண்டவர் அப்படி இப்படி காட்டிட்டு போகிறாரு. இப்படி இருந்த தெய்வம் இப்போ எல்லாருக்கும் இன்னொரு டவுட் என்ன வரும்னா, இப்போ பரலோகத்தில் தேவ தூதர்கள்லாம் பார்ப்பாங்களான்னா அவங்களும் என்ன செய்யலை, தெய்வத்தை பார்க்கல. ஏன்னா அவனும் பார்க்க முடியாது. அப்போ தெய்வத்தினுடைய மகிமையெல்லாம் அவரெல்லாம் தரிசித்தார்கள் வழியே யாரும் பார்க்கலங்க. தெய்வத்தை நேருக்கு நேரம் அவன் பார்க்கல. எப்போ பார்க்குறாங்க தெரியுமா? பெத்லகேமில் அவர் பிறந்த போது தான் வேதம் அவர்களை குறித்து எழுதுகிறது, தேவ தூதர்களால் காணப்பட்டார். எல்லாரும் சொல்லுங்க, தேவ தூதர்களால் காணப்பட்டார். அப்போ தேவ தூதர்கள் தான் எப்பா இந்த பரலோகத்தில் இவ்வளோ பெரிய மகிமையின் ஜோதியாக பிரகாசமாக காட்சி அளித்து கிட்டே போக முடியாதபடி நம்ம இருந்தார். அதான் பைபிள் எழுதியிருக்கு, ஒருவரும் சேரக்கூடாத ஒளி. எல்லாரும் சொல்லுங்க. அப்போ ஒருவரும் சேரக்கூடாதுன்னா யாரும் சேர முடியாது, தூதர்களும் சேர முடியாது. அப்போ இப்படிப்பட்ட ஒரு நிலையில் இருக்கிறவர் இப்போ என்னவா பிறந்திருக்கிறாரு? குழந்தையாக பிறந்திருக்கிறார். அதை குறித்து தான் ஏசாயா எழுதுகிறார், நமக்கு ஒரு பாலகன், நமக்கு ஒரு குமாரன், கர்த்தத்துவம் தோளில் மேற்கும், நாமும் அதிசயமானது, வல்லமையுள்ள தேவன், அவர்தான் நித்திய பிதா, அவர்தான் சமாதான பிரபு. புரியுதா? அப்போது உருவமே இல்லாத தெய்வம் தனக்கென்று ஒரு சாயலையும் எடுத்துக்கொண்டார். அப்போ மனிதனை சிருஷ்டிக்கும் போது இப்போ தான் முக்கியமான புள்ளிக்கு வர, அவர் சிருஷ்டிக்கும்போது நமக்கு ரூபத்தையும் கொடுத்தார், தமது தன்மையையும் கொடுத்தார். ஆனால் மனுஷன் பாவம் செய்தபோது தன்மையை என்ன செஞ்சிட்டான்? இழந்து பிசாசினுடைய தன்மைக்கு உட்பட்டவனாக மாறிட்டான். இந்த சரீரத்தின் கூடு மாத்திரம் என்ன செய்யுதுங்க? இருக்குது. அப்போ இந்த சரீரமாகி அந்த கூடு ஆண்டவர் என்ன பண்ணுறாருனா, இது தேவத்தின் மகிமையையும் தன்மையை இழந்த சரீரமாய் மாறினதுனால இதை எந்த சரீரமாக மாற்றினார்னா அழிவுக்குரிய சரீரமாக மாற்றுறாரு. ஆனால் ஒரு நாள் வருகிறது, அந்த குமாரனாய் இருக்கிற இயேசு கிறிஸ்து எப்படி ஒரு தெய்வீக சாயலோடு ரூபத்தோடு இருந்து மனிதனை சிருஷ்டித்து ஆரம்பத்தில் ஏதேன் தோட்டத்தில் வைத்திருந்தாரோ அதற்கு ஒப்பான சாயலோடும் தன்மை கொத்தவர்களாக நாம் என்ன செய்வோம்? மாறுவோம். எல்லாரும் சொல்லுங்க, மாறுவோம். அதான் வேதம் சொல்லுகிறது, அவருடைய குமாரனுடைய சாயலுக்கு ஒப்பாய் இருப்பதற்கு தேவன் நம்மளை என்ன செய்திருக்கிறார்? முன் குறித்திருக்கிறார். அப்போ அது எப்போ நடக்கும்னு கேட்டிங்கன்னா, கிறிஸ்துவனுடைய வருகை நாளிலே நடக்கும். ஆமென். அழிவுள்ளதாகிய இது அழியாமை, சாவுக்கு ஏதுவாகியது சாவாமையை தரித்து கொண்டு அந்த தெய்வத்துக்கு ஒப்பான ரூபத்தை, அதாவது ஒரிஜினலாக ஆதாம் சிருஷ்டிக்கப்பட்ட போது என்ன ஸ்டேட்டஸில் இருந்தாலும் அதை. ஆனால் இயேசு கிறிஸ்து இந்த உலகத்தில் வந்தபோது அவர் பாவ மனுஷ சாயலில் தான் வந்தார். ஆனாலும் அவருக்குள்ளே தேவத்துவம் எப்படி இருந்ததுங்க? தேவனுடைய தன்மை 100% கொஞ்சம் கூட குறையாமல் ஆதாம் எப்படிப்பட்ட நிலைமையில் இருந்தாலும் அதுக்கு ஒப்பான நிலைமையில் அவருக்குள்ளே எல்லாமே என்ன செய்ததுங்க? இருந்தது. அதனால் மற்ற சாதாரண மனிதர்கள் செய்ய முடியாத அசாதாரணமான காரியத்தில் யாரால் பண்ண முடிஞ்சது? ஆமாம், பேதுரு நடக்கணும்னு தண்ணியில் ஆசைப்பட்டான், உள்ளே போயிட்டான். ஆனால் அவர் நடந்தார்ல. அப்போ இயற்கை
அவர் இயற்கையை அவர் கண்ட்ரோலுக்குள்ளே வச்சிருக்கிற ஆண்டவர். நீங்கள் மார்க் எழுதின சுவிசேஷத்தில் நீங்கள் படித்தீங்கன்னா ரொம்ப பிரமாதமாக எழுதியிருக்கோம். அவர் 40 நாள் உபவாசம் இருக்கிறதுக்காக அவர் போய் வனாந்தரத்தில் இருக்கிறார் இல்லையா. வேத வசனம் சொல்லுகிறது, காட்டு மிருகங்கள் நடுவே சஞ்சரித்து கொண்டிருந்தார். எதன் நடுவே? நம்ம இருப்போமா? நம்ம அப்படியே காட்டுக்குள்ளே போய் டென்ட்டு போட்டு உட்காந்தா கையில் ஒரு துப்பாக்கியோடு இருப்போம் தற்காப்புக்கு. ஒரு கரடியோ சிங்கமோ பராண்டை வந்துச்சுன்னா கொஞ்சம் நேரம் பார்ப்போம், அது நம்மளை அட்டாக் பண்ணுற மாதிரி இன்னும் சுட்டுருவோம். அப்போது தேவன் அந்த தமது தன்மையை அந்த ஆதாமுக்குரிய அந்த ஒரிஜினல் லைக்னஸோடு அவர் இந்த பூமியில் வந்ததுனால இயற்கை அவன் சொல்கிறான், இது எல்லாம் இவருக்கு கீழ்ப்படுகிறதே என்று சொல்லி அவரை குறித்து அவர்கள் என்னப்பட்டார்கள்? ஆச்சரியப்பட்டார்கள். எல்லாரும் சொல்லுங்க, ஆச்சரியப்பட்டார்கள். அந்த ஆச்சரியம் அவர்களுக்குள்ளே வந்தது. அப்போ இந்த கால வேளையில் நம்ம எல்லாரையும் தேவன் தமது சாயலுக்கும் ரூபத்துக்கும் தேவன் நம்மளை என்ன செய்யணும்? மாற்றணும். சரி, இப்போ புறம்பான நிலைமையில் ரூபம் மாறுறது, சாயல் மாறுறதெல்லாம் பேசுகிறதுக்கு முன்னாடி ஆண்டவர் பைபிளில் முதல்ல என்ன சொல்கிறாருன்னு கேட்டிங்கன்னா, வசனம் என்ன சொல்லுதுன்னா தெளிவாக நமக்கு என்ன ஒரு காரியத்தை நமக்கு கற்பிக்குன்னா, நீங்கள் உள்ளான மனுஷன்னு சொல்லுது. எதை? அப்போ புறம்பான மனுஷனிலே கிறிஸ்துவின் சாயலை நாம் அடைந்து கொள்ளுகிறதற்கு முன் எந்த சாயலை முதல்ல அறிந்திருக்கணும்? உள்ளான மனுஷனில். அப்போ இந்த உள்ளான மனுஷனில் யாருக்கு அந்த சாயலை பெற்றிருக்கிறான்னா அவனை தான் வேதம் கிறிஸ்துவுக்குள் இருக்கிறவன் என்று சொல்லுகிறது. அல்லேலூயா. அப்போது கிறிஸ்துவுக்குள் வாழ்கிறவன், கிறிஸ்துவுக்குள் ஜீவிக்கிறவன், கிறிஸ்துவுக்குள் மரிக்கிறவன், கிறிஸ்துவுக்குள் வாழ்கிறவன், இன் கிரைஸ்டுங்கிறார். அப்படின்னா என்ன அர்த்தம்னா, என்னுடைய சுயம் என்கிற இந்த ஜானி என்கிற இந்த ஆள் தத்துவம் எதுக்குள்ளே போயிருக்குங்க? இப்போது கிறிஸ்து என்கிற ஆள் தத்துவத்துக்குள்ளே இப்போ போயிடுது. எப்படின்னு கேட்டிங்கன்னா, இப்போ ஒரு கர்ச்சீப் இருக்குதுன்னு வச்சுக்கோங்களேன். இதை இப்போ நான் விரிக்கிறேன், இப்போ இதில் நான் இருக்கிறேன், இப்போ கிறிஸ்துவுக்குள்ளே நான் கவர் ஆகிட்டேன் கம்ப்ளீட்டாக. இந்த கவரிங்குள்ளே வந்ததுக்கப்புறம் பவுல் சொல்லுகிறான், இனி நான் என்கிற அந்த என்னுடைய சுயம், என் தீர்மானம், என் சித்தம், என் நோக்கம், நான் தான், அதெல்லாம் கிடையாது. இப்போ வெளியில் ஒருத்தர் இருக்கிறார் பாருங்க, அவர் தான் என்னில் ஜீவித்து கொண்டிருக்கிறார். அப்போது அந்த ஒரு சாயல் அடையிறதுக்கு தான் இங்கே உட்காந்து மல்லு கட்டிக்கிட்டு இருக்கோம். ஏன்னா அந்த சாயல் அடைய முடியாதபடி எது நம்மளோட போராடுது? இந்த உட்காருதா பாருங்க, அந்த இது தூர் உட்காருதா பாருங்க 2 மணி நேரம் இப்படி போகுது, எந்திரிக்குது. உங்கள் எல்லாரையும் பிரசங்கம் பண்ண விட்டால் கம்முன்னு உட்காந்துருப்பீங்களா? நேற்று காலையில் வந்தேன் 9 மணிக்கு, 5 மணி வரைக்கும் இந்த இடத்த விட்டே போகலை. நான் நகண்டதே 3 அடி தான். நகண்டதே 3 அடி. ஒரு 2 தரம் இப்படி போயிட்டு வந்தேன் வேறு வேலைக்கு. இங்கே இவ்வளோதான் நான் நகண்டது, உட்காந்து தானே இருந்தேன். அது ஏன்னா அது இந்த சரீரம் என்ன பண்ணாது, ஒத்து உழைக்காது. அப்போ தான் வசிக்கிற மாதிரி இருக்கும் திடீர்னு. அப்போ தான் ஒரு மாதிரி கேராக வருதுங்கன்னுவான். ஸ்கூலுக்கு போக சொல்லுங்கள், கேரெலாம் வராது. அப்போ தான் பசிக்கணும், திங்கணும் போல் வரும், அப்போ தான் தூங்கணும் போல் வரும். சொல்ல வருகிற குறிப்பு, கிறிஸ்துவுக்குள்ளே உள்ளே வந்துட்டோன்னா நான் என்னுடையது, என் காரியம், என் சுயம் எல்லாம் கம்ப்ளீட்டாக போயிடுச்சு. இனி நான் அல்ல, கிறிஸ்து வேலையில் ஜீவிக்கிறார். அப்போது இந்த சாயலை அடைகிறதை குறித்து பைபிள் என்ன சொல்லுதுன்னா, இந்த சாயலுக்கு தான் பைபிள் சொல்லுது, நாளுக்கு நாள் புதிதடைகிறோம். எவ்வளோ நாள்? ஒவ்வொரு நாளும் மறுரூபப்படுகிறோன்னு சொல்லுது பைபிள். பைபிள் அழகாக எழுதியிருக்கு. அந்த சாயலாக தானே அதுக்கு முன்னால் இந்த வசனத்தை நம்ம வாசித்துருவோமே, ரோமர் 12:2 படிங்க. ரோமர் 12:2, நாம் இந்த பிரபஞ்சத்துக்கு ஒத்த வேஷம் தெரியாமல், இப்போது உலகம் இன்னொரு வேஷத்தில் இருக்குது. கர்த்தர் என்ன சொல்கிறாரு, உனக்கு உன்னுடைய உள்ளான மனுஷன் இந்த வேஷத்துக்குள்ளே என்ன செய்யக்கூடாது, இருக்கக்கூடாது, என்னுடைய ரூபத்துக்குள்ளே என்னுடைய லைக்னஸ்க்குள்ளே வரணும் அப்படிங்கிறாரு. இப்போ என்ன சொல்கிறாரு, தேவனுடைய நன்மை, பிரியம், அவருடைய பரிபூர்ண சித்தம் என்னது என்பதை நீங்கள் பகுத்தறியும் போது உங்கள் மனம் என்ன ஆகிறதுனால, புதிதாகிறதுனால என்ன ஆகுங்கள்,
மறுரூபமாளுங்கள். இந்த மறுரூபத்தை ஆண்டவர் ஒரே நாளில் பண்ணுறது இல்லைங்க. உங்கள் மனம் புதிதாகிற நாளுக்கு நாள் தான் என்ன ஆக முடியுங்க, மறுரூபமாக முடியும். இப்போ ஒரு 10 வருஷத்துக்கு முன்னாடி யாராவது வந்து, அண்ணே நாளைக்கு கொஞ்சம் வேலை இருக்குது, என்ன ஃபாஸ்டிங் ப்ரேயருக்கு வர முடியாது அப்படின்னு சொன்னால் எப்படி தெரியுமா சொல்லியிருப்பேன், எருமை உனக்கெல்லாம் அறிவு இல்லை, செக் போ என் மூஞ்சிலே முழிக்காது அப்படின்னு சொல்லுவேன். அந்த வேகம் வேறு. இப்போ என்கிட்ட கேட்டால் எனக்கு அந்த மாதிரிலாம் பேசுகிறதுக்கு முடியல, வயசாகி போச்சு. அப்படியாப்பா, சரி போயிட்டு வா. நமக்கு இப்போ என்ன புரிஞ்சுது, இவனால் எதுக்கு நம்ம டென்ஷன் ஆகணும், அவனுக்கு விருப்பம் இருக்குதா வரட்டும், விருப்பம் இல்லையா போட்டோம், கர்த்தர் சித்த வச்சவங்களும் கொண்டு வரட்டுங்கிற அந்த நியூட்ரல் மைண்ட் செட்டுக்குள்ளே வந்துட்டதுனால நம்ம இப்போ என்ன ஆகுது இல்லைங்க, இதை போல நம்ம டென்ஷன் ஆகி நம்ம பிபி ஏறி நம்ம பிபிக்கு கூட மாத்திரை போட்டு எதுக்கு பேசாமல் கூல் டவுனாக இருந்து கொஞ்ச நாள் நல்லா தேவைப்படுறவாளுக்கு நம்ம என்ன பண்ணணும், ஊழியம் செய்யணும். சில பேர் கத்தியே செத்து போயிருப்பான், சில ஊழியக்காரன் பாவமாக இருக்கும். ஸோ இதை நான் எதுக்காக சொல்கிறேன்னா, இந்த பக்குவம் திடீர்னு வரல, நாட்கள் கடந்து போக போக அந்த பக்குவத்துக்குள்ளே தெய்வம் என்ன செய்கிறாருங்க, மாட்டான். அதுக்கு முன்னாடி ஒரு 10 வருஷம் வந்தேன்னா அடி விழுந்துடும், கையில் என்ன கிடைக்குதோ சப்புன்னு விழுந்துடும் பார்த்துக்கோங்க. அது 4 பாருங்கன்னா அடி வந்து கடின வார்த்தையாச்சு, கடின வார்த்தை இப்போ அமைதியாகிடுச்சு. இன்னும் கொஞ்சம் நாள் ஆச்சுன்னா ஒன்றுமே பேச மாட்டேன், நீ என்ன சொல்ல வரேங்க, நீ அப்படியே போயிருன்ற வேண்டியதுதான். ஸோ இது நான் சும்மா ஒரு உதாரணத்துக்கு தான் நான் சொல்கிறேன். இது எதனுடைய நிலை என்று கேட்டால், கிறிஸ்துவுக்குள்ளே நம்ம வரும்போது இந்த மாற்றம் நமக்குள்ளே என்ன செய்யுதுங்க, மருகுது. ஸோ இப்படி இருந்த ஒரு மனிதன் இப்படிப்பட்ட ஒரு நிலைக்கு மாறுறானே. அப்போ இந்த மறுரூபத்தை கர்த்தர் முதல்ல எங்கே செய்கிறாரு, அப்போது கிறிஸ்துவனுடைய சாயலை மனிதர்கள் நாம் ஒரு நாள் புறம்பான நிலையில் அடையிறதுக்கு முன்னாடி எதில் அடையணும், முதல்ல நம்முடைய உள்ளான நிலையில், சுபாவத்திலே, தன்மையிலே, தெய்வீக பண்பிலே நாம் அதை அடையணும். ஹல்லேலூயா. அதற்காக தான், அதுதான் குமாரனுடைய கிறிஸ்துவுக்குள் மரித்தவர்கள் எல்லாரும் உயிரோடு, அது வரட்டும் ராஜா, வரும்போது வரும். அதுக்கு நீ ஒன்றும் பெரிய கெமிஸ்ட்ரி எல்லாம் பண்ண வேணாம், நீ வாடுக்க பேசாமல் குழியில் போட்டாங்களே பட்டு தூங்கு. அதுவும் எந்திரிச்சு வந்துட போகிறேன்னு தான் உள்ளே வச்சு சுற்றி ஆணி அடித்து பெட்டிக்குள்ளே போட்டு உள்ளே, அதுவும் குழியை போட்டு மூடிடுறாங்க. குழியை தோண்டி புதைச்சி உள்ளே மண்ணை கொட்டி அதுக்கு மேலே 2 ஸ்லாபை போட்டு அதுக்கு மேலே பண்ணி அப்பயும் எந்திரிச்சிட வந்துட போகிறான்னு ஒரு பயம், அதுக்கு மேலே ஒரு பெரிய மேடை மாதிரி கட்டி பளிங்கு கல்லை ஒட்டி. அது முடிவு என்ன தெரியுமா, மாவனை இந்த பக்கம் இந்திச்சு கூட வந்துடும், அது உள்ளே கடை. அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, அந்த போட்டிருக்கிற அந்த அடைப்பு, போட்டிருக்கிற ஆணி ஈனி எல்லாத்தையும் பிடிச்சிக்கிட்டு ஒரே செகண்டில் வெளியே வந்துடும். கிறிஸ்துவனுடைய உயிர்த்தெழுதலின் வல்லமை, கிறிஸ்துவை மரித்தோரில் இருந்து எழுப்பின அதே ஆவியானவர் சாவுக்கு ஏதுவான உங்கள் சரீரங்களை உயிர்ப்பிப்பார். ஹல்லேலூயா. அப்போ அந்த உயிர்ப்பிப்பை நம்ம அடைய போகிறோம். அது வந்து நடக்கும்போது நிச்சயம் நடக்கும். ஆனால் அதுக்கு முன்னால் உள்ளே நடக்கணும் இல்லை, அந்த ஒரு மாற்றம் நமக்குள்ளே நடக்கணும் இல்லை, அந்த கிறிஸ்துவனுடைய சாயல் நமக்குள்ளே வரணும் இல்லை. அந்த ஆள்கிட்ட பேசுகிறோம்ப்பா, உண்மையிலே ஒரு இயேசு பேசுகிற மாதிரி என்கிட்ட இருந்ததுப்பாங்கிற ஒரு நிலைக்குள்ளே நம்ம வரணும் இல்லையா. அதுக்கான போராட்டம் தான் இது. அதுக்காக தான் இந்த உபவாசம், அதுக்கு தான் இந்த சரீரத்தை கொஞ்சம் போட்டு ஒட்டிச்சு. அதாவது சில கம்பி போட்டால் பட்டக்குன்னு வளைஞ்சிரும் பாருங்கள், சில இது சனியை வளையவே வளையாது. அது என்ன பண்ணணும், நெருப்பில் போட்டு கொஞ்சம் சூடு ஏற்றி வளைச்சாதான் அது என்ன செய்கிறேங்குது, வளையிறங்குது. அந்த சூடு ஏற்றுறதுக்கு தான் இப்போ நம்ம வந்திருக்கிறோம். ஏன்னா உலகத்தில் நீ எல்லாரையும் ஜெயிச்சிடலாம், நீ ஜெயிக்க முடியாத ஒரு ஆளை சொல்லட்டுமா, ஒன்றால் ஜெயிக்க முடியாது. இட் இஸ் இம்பாசிபிள் டு மேக் விக்டரி ஓவர் யூ. ஏன்னா உன்னை எதெல்லாம் நீ செய்யக்கூடாதுன்னு நினைக்கிற அதுக்கு ஆப்போசிட்டாக ஒன்று இழுத்துட்டு போவோம். அப்படிப்பட்ட ஒரு மோசமான ஒரு நிலையில் உள்ள ஒரு சரீரம் இது எல்லாம் கண்டது கழுதியும் கேட்கும். பவுல் சொல்கிறார், இதை நான் என்னென்னமோ பண்ணி பார்க்குறேன் சொல்லிட்டு ஒரு இடத்துல ஒரு வார்த்தை சொல்கிறார், எனக்கு ரொம்ப பிடிச்ச வசனம், அனுதினமும் சாகிறேன். எங்கள் அப்பா அதை அழகாக நகைச்சுவையாக சொல்லுவார் செய்தியில் சொல்லும்போது, ஏசப்பா எல்லாருக்கும் ரட்சிக்கப்பட்ட எல்லா கிறிஸ்தவர்களுக்கும் டிடி பட்டம் கொடுக்குறார். என்ன பட்டம்? டிடின்னா என்ன தெரியுமா, டாக்டர் ஆஃப் டிக்னிட்டி. எல்லோரும் எத்தனை பேர் டாக்டர் ஆஃப் டிவினிட்டி வாங்கணும் நீங்கள் விரும்புகிறீங்கன்னா எல்லோரும் அல்லேலியான்னு கை தூக்குவேன். அந்த டிடி வேறு ஒன்றும் இல்லை, டெய்லி டையிங் தான். அனுதினமும் சாகிறேன், என் சுயத்துக்கு சாகிறேன், என் இச்சைக்கு சாகிறேன், என் சினிமா மோகத்துக்கு சாகிறேன், என் யூடியூப் ரீல்ஸுக்கு சாகிறேன், இன்ஸ்டாகிராம் ரீலுக்கு சாகிறேன். ஒவ்வொரு நாள் செத்துக்கிட்டே இருக்கேன். இப்போ நீங்கள் வந்திருக்கிறது எதுக்குன்னா, ஏதோ ஒரு சில விஷயத்தை உயிர்ப்பிக்கணும்னா ஒரு சிலதை சாவடிக்கணும். ஹல்லேலூயா.
அப்போ நமக்குள்ளே இருக்கிற காரியங்களை நம்ம கொன்று சாவடிச்சாதான் உள்ளே இருக்கிற அந்த மெய்யான தெய்வீக மனுஷனை ஜீவனுள்ளவனாக நிலைநிறுத்த முடியும். அல்லேலூயா. அதுக்காக தான் நம்ம இந்த இடத்துல வந்திருக்கோம். இது மன கட்டுப்பாடுகளினால் உண்டாகிறதல்ல, இது தேவ பலத்தினாலே. ஒரு முறை பவுல் அப்போஸ்தலன் கலங்கி போய் தேவ சமூகத்தில் ஜெபிக்கிறான், ஏசப்பா என்னால் இது தாங்க முடியல, இந்த முள் என்னை குத்திக்கிட்டே இருக்குது, எனக்கு ஆண்டவர் சொல்ல, என் கிருபை உனக்கு போதும், உன்னுடைய பலவீனத்தில் என்னுடைய பலன் பூரணமாக இருக்கும். அப்போ இந்த கால வேளையிலே தேவ சமூகத்தில் வந்திருக்கிற நீங்கள் ஒருவேளை அந்த குமாரனுடைய சாயலுக்கு ஒப்பான அந்த தெய்வீக தன்மை அடைய முடியாதபடி உங்களோட மல்லு கட்டுற விஷயம் ஒவ்வொருத்தருக்கு என்னென்ன பிரச்சனைன்றது உங்களுக்கு தெரியும் இல்லையா? நீங்கள் என்கிட்ட சொல்ல வேணாம், என் பிரச்சனையை உங்கள்கிட்ட சொல்ல வேணாம். பாஸ்டர் உங்களுக்கு கூட இருக்குதுன்னா நிறையா இருக்குது. நானும் இன்னும் போராடி தான், நானும் டெய்லி செத்துக்கிட்டு தான் இருக்கேன். எதுக்கு செத்துக்கிட்டு இருக்கேன்? என்னுடைய தேவையில்லாத பண்புகளுக்கு, சுபாவங்களுக்கு, குணங்களுக்கு இன்னும் செத்துக்கிட்டு தான் இருக்கிறேன். ஏன்னா அது கர்த்தர் வர்றதுக்குள்ளே கம்ப்ளீட்டாக செத்து முடியுனது. கிறிஸ்துவுக்குள்ளே ஒரு பூரணமாக்கப்பட்ட ஒரு நல்ல மனிதனாய் நான் மாறி ஆகணும் பாருங்க. ஒருவேளை கர்த்தர் வராரோ இல்லது என் மரணம் எது ஃபஸ்ட்டு என்னை சந்திக்கணும் எனக்கு உத்தரவாதம் கிடையாது. எது சந்தித்தாலோ கர்த்தருக்குள்ளே ஒரு நிறைவான மனிதனாக என் கண்களை நான் கர்த்தருடைய சமூகத்தில் மூடணும். இல்லை கர்த்தருடைய வருகையில் நிறைவான மனுஷனாக அவருடைய சமூகத்தில் கண்ணை திறக்கணும். ரெண்டில் ஏதாவது ஒன்று நடக்கணும். அதுக்கு நாம் இன்றைக்கி தேவனோடு சேர்ந்து பயணிக்க வேண்டிய, அதுதான் ஆண்டவர் சொல்லுகிறார். குமாரனுடைய சாயலுக்கு ஒப்பாய் இருப்பதற்கு தேவன் நம்மளை முன்குறித்திருக்கிறார். அந்த சாயலை எனக்கு தாரும் என்று சொல்லி ஆண்டு இடத்துல கேட்போம், பாஸ்டர் இந்த சாயலை ஏதாவது பியூட்டி பார்லரில் கொடுத்தான காசு கட்டி பண்ணிடலாம். இல்லை அசிங்கமாக்கி விட்ருவோம் அவனை. எந்த பியூட்டி பார்லர்லும் போக முடியாது. இந்த மணமக்கள் போகிறவளுங்க ஒன்றும் இல்லை, கொஞ்சோண்டு தலையில் எண்ணெயை வச்சுட்டு ஒரு கொஞ்சோண்டு பான்ஸ் பவுடர் முகத்தில் தடவிட்டு தலையை சீட்டு போய் உட்காந்துன்னா நல்லா இருக்குங்க. இதுக்கு போய் என்னென்னத்தையோ கண்டதை கழுதி பூசிட்டு வந்து பார்த்தாலே பயமாக இருக்குது. அதை தூக்கிட்டு வந்து ராத்திரி எல்லாம் எப்பா ஏதோ வந்து அமுக்குதுப்பா அப்படிங்கிறான். உங்ககிட்ட இருக்கிற பியூட்டியை அவன் என்ன பண்ணி விட்டான்ப்போ? அசிங்கமாக்கி விட்டுட்டான், கெடுத்து விட்டுட்டான், நாசம் பண்ணி விட்டுட்டான். அருமையான தேவ பிள்ளையா, இதுக்கு ஒரு அருமையான பியூட்டி பார்லர், ஒரு மேக்கப் பாக்ஸ் இருக்குது. இந்த மேக்கப் பாக்ஸ் கிட்ட வந்துருங்க. இந்த மேக்கப் பாக்ஸில் கண்ணாடியிலேருந்து, சீப்புலேருந்து, பவுடர்லேருந்து எல்லாமே இருக்குது. அந்த மேக்கப் பாக்ஸ் எங்கே இருக்குதுன்னா யாக்கோபில் இருக்குது. அவனவன் தன் சுபாவ முகத்தை என்ன இதில் பார்க்குறான்? மேக்கப்புக்கு முதல்ல தேவை இது. குத்து மதிப்பெல்லாம் போட முடியாது ராஜா. அட்லீஸ்ட்டு ஒரு கார் கண்ணாடியாவது தேவை. மெட்ராஸில் இன்றைக்கி ஒருத்தன் பார்த்தேன், அவனுக்கு என்ன அவசரமோ தெரியல. அவன் ஒரு காருக்கு முன்னாடி நின்று ஜன்னல்கிட்ட நின்று அப்படியே தலையை செய்வான். ஒரு பொம்பளை கண்ணாடியாக இருக்க, டே உனக்கு வேறு இடமே கிடைக்கலையாடான்னு அதோட ஓடியே போயிட்டான். ஏதாவது ஒரு ஒன்றுக்குள்ளே பார்த்தா தானே நம்மளை சரிப்படுத்த முடியும். நீ பார்க்க வேண்டிய கண்ணாடி எங்கே இருக்குது? நான்லாம் முடிசவரை செய்கிறதுக்காக கடைக்கு போனோன்னா, சார் நல்லா இருக்கா சார், நல்லா இருக்கா சார்ன்ட்டு பின்னாடி ஒரு கண்ணாடியை வச்சுட்டு காட்டுவான். சார் பாருங்கள் சார், பேக்கில் கரெக்டாக இருக்கா சார், எல்லாம் கரெக்டாக இருக்குது. நீங்கள் உனக்கு கொடுக்குற 120 ரூபாய்க்கு நல்லா வெட்டியிருக்க இல்லையா? ஆனால் என் மசர் எல்லாத்தையும் நீ எடுத்துக்கிட்ட, அவ்வளோதான், வச்சுக்கோ. அருமையான தேவ பிள்ளையே, நீ மாறணும். மாற்றத்துக்கான வாழ்க்கை தான் கிறிஸ்தவ வாழ்க்கை. அது நாளுக்கு நாள் புதிதாகி அந்த குமாரனுடைய சாயலுக்கு ஒப்பான ஒரு தன்மையிலே நம்ம இருக்கணும். காந்தி கேட்ட ஒரு கேள்வியோடு கூட நான் செய்தியை நிறைவு பண்ணுறேன். அவர் இருந்த காலத்தில் இருந்த இனவெறி நிமித்தம் அவர் சவுத் ஆப்பிரிக்காவிலே அவருடைய நுழைவை ஆலயத்தில் தடுத்து நிறுத்தின ஒரு சோகம், அந்த வலியோடு அவர் வெளியே வந்துட்டு கேட்டார், உலகத்தில் கிறிஸ்தவர்கள் அநேகர் இருக்கிறார்கள், கிறிஸ்து எங்கே இருக்கிறார் என்று கேட்டார். There are so many Christians in the world, but where is Christ? அந்த கிறிஸ்துவின் பிரதிபலிப்பாக வாழ தான் கர்த்தர் உங்களை என்னை அழைத்திருக்கிறார். அல்லேலூயா. இயேசு சொன்னார் இல்லையா, என்னை கண்டவன் அது மாதிரி தான் நாமளும். நம்மளை கண்டா யாரை காணணும்? ஏங்க நான் உங்களை 10 வருஷத்துக்கு முன்னாடி பார்த்துருக்காங்க, நீங்கள் இப்படி கிடையாதுங்க, இப்போ நீங்கள் வேறு ஆளாக இருக்கிறீங்க. என்னங்கன்னா, கிறிஸ்து எனக்குள் ஜீவிக்கிறார். அல்லேலூயா. இனி நான் அல்ல, கிறிஸ்து எனக்குள் ஜீவிக்கிறார். அவருடைய சாயல் என்னை மாற்றிக்கொண்டு இருக்கிறது, என்னை உருவப்படுத்தி கொண்டிருக்கிறது, என்னுடைய ஜீவியத்தை அது தலைகீழாக மாற்றிக்கொண்டு இருக்கிறது. இந்த குமாரனுடைய சாயலுக்கு நீ
சுபாவத்திலும் தன்மையிலும் நீ மாறும் பொழுது ஒரு நாள் மரித்தோரிலிருந்து கிறிஸ்துவை எழுப்பின அதே உயிர்த்தெழுதலின் வல்லமை உன்னை அழிவுள்ள இந்த சரீரத்திலிருந்து அழியாமை சுதந்திரித்து கொண்டு தேவனுடைய ராஜ்யத்துக்குள்ளே கொண்டு போக அது கொண்டு போய் சேர்க்கு. இந்த பூமியில் வாழ்கிறதுக்கு தான் இந்த உடம்புங்க. அந்த புதிய வானத்தில் புதிய பூமியில் நம்ம போய் வாழ்கிறதுக்கு கர்த்தர் வேற ஒரு சரீரத்தை உடம்பை நமக்கு வைத்திருக்கிறார். அதை நாம் அந்த நாளிலே பெற்றுக்கொள்வோம். அது அழிய சரீரம், அது ஜீவனுக்கு ஏதுவான சரீரம், அது என்னென்றைக்கு நிலைத்திருக்கிற சரீரம், அது நித்திய காலமாய் கிறிஸ்துவோடு நம்மளை சஞ்சரிக்க வைக்கிற ஒரு சரீரம். அந்த மறுரூபத்தை நோக்கி நாம் தொடர்ந்து பயணிப்போம். அந்த உரு மாற்றம் அது ஏற்படுகிற நேரமும் சமயமும் நெருங்கிவிட்டது. அதற்கான ஆயத்தத்தில் நாம் ஈடுபட தெய்வம் அருள் புரிய வேண்டும் என்கிற ஜெபத்தோடு பிரார்த்தனையோடு என்னுடைய காலை செய்தியை நான் நிறைவு பண்ணுகிறேன். தெய்வம் உங்கள் எல்லாரையும் ஆசீர்வதிப்பாராக. தலைவணங்கி ஜெபம் பண்ணுவோம். கிருபையுள்ள எங்கள் பிதாவே, உம்முடைய திருநாமத்தினாலே உம்முடைய சமூகத்தில் வருகிறோம். உம்முடைய குமாரனுடைய சாயலுக்கு ஒப்பான சாயலை அடைந்து கொள்ள நீர் எங்களை தெரிந்து கொண்டிருக்கிறீர் ஆண்டவரே. முன்குறித்தீர், அழைத்தீர், நீதிமான்கள் ஆக்கினீர், மகிமைப்படுத்தியிருக்கிறீர் ஆண்டவரே. இன்றைக்கு எங்களுக்குள் காணப்படுகிற அந்த இடைவெளிகளை தெய்வ சமூகத்தில் நான் வைக்கிறேன் ஆண்டவரே. எங்களை முற்றிலுமாய் தெய்வத்தினுடைய சமூகத்தில் நாங்கள் விழுந்து ஒப்பு கொடுத்து பணிகிறோம் ஐயா. எங்களுக்கு நீர் கிருபை அருளும். அந்த தெய்வீகத்தின் தன்மையை உள்ளான நிலைமையில் அடைய முடியாதபடி எங்களோடு போராடுகிற மாம்சத்தின் எண்ணங்கள், மாம்சத்தின் கிரியைகள் எல்லாவற்றையும் உம்முடைய பலிபீடத்தில் வைத்து நாங்கள் கொல்லுகிறோம் கர்த்தாவே. சுய எங்களை சாகட்டும் கர்த்தாவே. கிறிஸ்து எங்களிலே ஜீவிக்கிறவராய் நீர் மாறுவீராக. உம்முடைய தன்மையும் உம்முடைய சுபாவமும் உம்முடைய விருப்பம் ஒன்று மாத்திரம் எங்களிலே நிறைவேற்றப்பட நீர் அருள் புரியும். வந்திருக்கிற ஜனத்தை நீர் ஆசீர்வதித்து நீர் நடத்தும். தொடர்ந்து நடக்கிற 2வது ஆராதனையிலே தேவ தயவு கூட இருந்து நடத்தட்டும். காத்துக்கொள்ள பலப்படுத்தும். கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் திருநல் நாமத்தில் வேண்டுதல் செய்கிறேன்.